ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நான் வந்து இப்போ கடைசி எந்த கேள்வி பார்த்தோம்? 6வது வரைக்கும் பார்த்துருக்கேன். 6வது கேள்வி பார்த்துருக்கேன். இப்போ 7வது கேள்வி பார்க்கணும்னா 7வது கேள்வி என்ன சொல்லுங்க பாப்போம். கேள்வி வாசிங்க, ஒரு ஆள் வாசிங்க. ஓகே, இருக்கட்டும். இப்போ நம்ம அந்த சாரண திணிவு பாடத்தில் இருக்க ஃபுல் நோட் ஒன்று ஷோர்ட் நோட்டாக விளங்கப்படுத்தி இருக்கு. அதுக்கு பிறகு அந்த கேள்வி செய்யும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாரண திணிவு பாடம், சரியா? சாரண திணிவு பாடத்தில் இருக்க ஒவ்வொரு ஆளையும் நம்ம பார்த்துட்டு வரப்போம். சாரண திணிவு அந்த பாடத்தில் இருக்க ஒவ்வொரு ஆளாக பார்க்கணும், சரியா? இதில் யார் யார் இருக்காங்க? ஃபர்ஸ்ட் அணுத்திணிவலகுன்னு சொல்கிற ஆள் இருக்காங்க. அணுத்திணிவலகு, அணுத்திணிவலகு. அப்புறம் சாரண திணிவு, அப்புறம் சார் மூலக்கூற்று திணிவு, அப்புறம் அவகாதரோ மாறிலி, அவகாதரோ மாறிலி, அப்புறம் மூல் இருக்காங்க, மூல். அடுத்து மூலர் திணிவு. இந்த அவளை பற்றி நம்ம தனித்தனியாக இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம இப்போ படிக்கிறது எல்லாமே அணுக்களை பற்றி. அணுக்கள் திணிவு வந்து பெருசா சின்னதா? அணுக்கள், அணுக்கள் சொல்லுங்க. அணுக்களின் திணிவு மிக மிக சின்னது, சரியா? மிக மிக சின்னது. ஆகவே அதை வந்து நம்ம அளக்கிறதுக்கு இப்போ கிலோகிராம், கிராம் அந்த மாதிரி அலகுகளை பயன்படுத்த முடியாது, சரியா? அப்ப மிக மிக சிறிய அலகான அட்டோகிராம்னு சொல்ற அலகுல கூட அழக முடியாது. ஏன்னா அதை விட சின்னதுதான் என்னது? அணுக்கள் திணிவு. அப்ப அணுக்கள் திணிவு வந்து எப்படி அளக்கலாம் அப்படின்னு யோசிச்சப்ப ஒரு விஞ்ஞானிகள்லாம் முடிவெடுக்கிறாங்க, ஒரு அணுத்திணிவை மட்டும் எப்படியாவது கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருவோம். ஒரே ஒரு அணுத்திணிவை மட்டும் எப்படியாவது கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருவோம். அதை கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து அது அந்த அந்த கண்டுபிடிச்ச அந்த அணு திணிவை விட மற்ற திணிவுகள் எவ்வளவு கூட இருக்கு, குறைவா இருக்கு அப்படின்னு சொல்றது மூலமா நம்ம என்ன அந்த அணுத்திணிவை வந்து லேசா அளக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. என்ன செஞ்சாங்க? ஃபர்ஸ்ட் எல்லா திணிவையும் நம்ம அளக்காம ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு அணு திணிவை கண்டுபிடிச்சிட்டு அந்த கண்டுபிடிச்ச அந்த அணு திணிவுல சார்புல மற்ற அணுக்களோட திணிவெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக தான் என்னது அவங்க ஒரு ஐடியாவை கொண்டு வந்தாங்க. அது காரணம் விளங்குதா? ஏன்னா என்ன காரணம்னா நம்ம அணுக்கள் திணிவை வந்து அளக்கிறதுக்கு மிக மிக சிறிய அலைகளை தான் பயன்படுத்தணும். பெரிய அலைகளை இல்லை, பெரிய அளவு பயன்படுத்த இயலாது. ஏன்னா மிக மிக சின்னது, அணு திணிவு வந்து மிக மிக சின்னது. ஆகவே நம்ம பெரிய அளவு எதுவுமே பயன்படுத்த இயலாது. ஆகவே அதை அளக்கிறதுக்காக தான் நம்ம கண்டுபிடிச்சது என்னன்னா, ஒரு அணு திணிவு சார்பில் இன்னொரு அணு திணிவுகளை அளக்கிறதுக்கு நம்ம கண்டுபிடிச்சோம், சரியா? அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட, அதாவது அதுக்காக அறியப்பட்ட ஒரு அணு திணிவை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கணும், சரியா? முதல்ல அறியப்பட்ட ஒரு அணு திணிவை எடுத்துக்கணும். அப்படி இல்லை இப்ப இந்த அணு திணிவுன்னு சொல்லாம இப்படி நம்ம சொல்லுவோம், என்னது? இப்ப நிறைய பேர் இருக்காங்க, சரியா? நிறைய பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உயரம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உயரம். அதுல இப்ப நான் எடுக்கிறேன், கணக்கா ஒரு அஞ்சு அடி வளர்ந்த ஒருத்தர் எடுக்கிறேன், கணக்கா ஒரு 5 அடி வளர்ந்த மனுஷன் எடுக்கிறேன். அந்த மனிதன் சார்பா எப்படி அந்த மனிதன் தான் எனக்கு தெரியும், அவருக்கு ஹைட் மட்டும் தான் எனக்கு தெரியும், சரியா? அவருக்கு ஹைட் சார்பா மற்றவங்க ஹைட்லாம் என்ன சொல்ல போறேன்? நான் சொல்ல போறேன் அவங்க ஹைட் சார்பா மற்றவங்க ஹைட்லாம் சொல்ல போறேன், சரியா? இப்ப சொல்லுங்க, இப்ப நம்ம யாரை எடுத்திருக்கோம்? 5 அடி உள்ள மனுஷனை எடுத்திருக்கோம். இவர் வந்து 5 அடி, சரியா? 5 அடி. அப்ப இன்னொரு மனிதன் இருக்காரு, அவருக்கு உயரம் வந்து 7 அடி, அவருக்கு உயரம் வந்து 7 அடி. ஆனா நம்ம இப்ப என்ன சொல்ல போறோம்? இவர் சார்பா தான் இவருடைய உயரத்தை நம்ம சொல்ல போறோம். இவர் சார்பா இவருடைய உயரத்தை சொல்ல போறோம். சொல்லுங்க எனக்கு, இவர் சார்பா இவருடைய உயரம் எவ்வளவு? சொல்லுங்க, ட்ரை பண்ணுவோம். 2 அடி கூட அப்படி சொல்றதுதான் என்னது? சார்பா சொல்றது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இங்க ஒரு அணு திணிவை கண்டுபிடிச்சிட்டு அந்த அணு திணிவு சார்பா அந்த அணு திணிவு சார்பா மொத்த அணுக்கள் திணிவை நம்ம சொல்ல போறோம். ஓகேவா? அது விளங்குச்சு. ஃபர்ஸ்ட் என்ன ஐடியான்னு அதைத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம்.
அப்ப நமக்கு முதல்ல ஒரு அணுவோட திணிவு வேணும். அந்த திணிவு சார்பா தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம மத்தோட அணுக்கட்டு திணிவை நம்ம அழைக்க முடியும். அதற்காக எந்த அணு திணிவை நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, கார்பன் அப்படிங்கிற ஒரு அணு இருக்காது. தெரியும் தானே உங்களுக்கு? கார்பன் தெரியும் தானே? இந்த கார்பன்ல இந்த கார்பன் அணு என்ன டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். கார்பன் அணு என்ன? கார்பனின் அணு என்ன? 6. சரியா? கார்பன் அணுவெண் வந்து 6. அணுவெண்ணை வந்து கீழே குடிக்கணும், திணிவெண்ணை வந்து மேலே குடிக்கும். அது தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு மூலகத்துல ஏன்னு குறிச்சா அணுவெண். இதை டக்குன்னு நோட் பண்ணிக்கங்க. அணுவெண் அணுவெண். மேல ஜெட்னு குறிச்சா அது வந்து திணி வெண்ணா இருக்க போகுது. மேல குறிச்ச திணிவன் கீழே இருந்தா அணுவெண்ணா இருக்க போகுது. டக்குன்னு நோட் பண்ணிங்க. இப்ப இங்க வரும். சரியா? இப்ப கார்பன் 6, அதாவது கார்பன் அணுவெண்ணை ஃபர்ஸ்ட் போடுறோம். கார்பன் 6ங்கிற அணுவெண்ல இருக்க கார்பன் 12. சரியா? 12ங்கிற திணிவனுடைய கார்பன். 12ங்கிற திணிவனுடைய கார்பன். ஏன் நான் இங்க 12ன்னு கட்டாயம் மென்ஷன் பண்ணணும்னா மென்ஷன் பண்ணணும். காரணம் என்னன்னா, கார்பனுக்கு வந்து சமதானிகள் காணப்படுது. என்ன காணப்படுது? சமதானிகள் காணப்படுது. சமதானினா என்ன? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். வரைகளுக்கு நம்ம டக்குனு சொல்லுங்க பார்ப்போம். சமதானிகள் இல்லையா? சமதானினா என்னன்னா ஒரே அணுவெண்ணையும், என்னது? ஒரே அணுவெண்ணையும் வேறுபட்ட திணிவெண்ணையும் கொண்டிருக்க ஒரே மூலகத்தூட்டு அணுக்கள். ஒரே அணுவெண்ணையும் வேறுபட்ட திணிவெண்ணையும் கொண்டிருக்க ஒரே மூலகத்தூட்டு அணுக்கள் அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம ஒரு கார்பன் துண்டு எடுப்போம். சரியா? கார்பன் துண்டு ஒரு பென்சில் கூடு கார்பன் தானே. அப்ப அது எடுப்போம். அப்ப அதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுல வந்து கார்பன், எல்லா கார்பனும் இப்ப இதுல இருக்க நிறைய கார்பன் அணுக்கள் காணப்படும். எல்லா கார்பனும் ஒரே வகையான கார்பன் அணுக்கள் கேட்டீங்கன்னா இருக்காது, வாய்ப்பு குறைவு. காரணம் என்னன்னா, இந்த கார்பன்லையும் கார்பனுக்கு வந்து 2 சமதானி இருக்கு. அதாவது கார்பன் அணுக்கள்ல வந்து 2 வகை இருக்கு. அந்த கார்பன்ல இருக்க அணுக்கள் வந்து 2 வகை இருக்கு. என்னென்ன வகைன்னா, ஒண்ணு கார்பன் 6 11 அப்படிங்கிற ஒரு சமதானியும், கார்பன் 6 12 அப்படிங்கிற ஒரு சமதானியும் இருக்கு. அதாவது என்னன்னா, ஒரே அணுவெண், இந்த 2 பேருக்குமே ஒரே அணுவெண் இருக்கும். அணுவெண் மாறாது. கார்பன்னா எல்லா வகையான கார்பனுக்கும் அணுவெண் வந்து எவ்வளவு? கார்பன்னா எல்லா வகையான கார்பனுக்குமே அணுவெண் வந்து 6 தான். கார்பன்னா எல்லா வகையான கார்பனுக்குமே அணுவெண் வந்து 6 தான். சரியா? ஆனா அந்த திணிவன் என்ன செய்யலாம்? மாறுபடலாம். திணிவன் என்ன செய்யலாம்? மாறுபடலாம். ஒருத்தருக்கு பாருங்க 11, ஒருத்தருக்கு பாருங்க 12. அப்ப ஒரே அணுவெண்ணையும் வேறுபட்ட திணிவெண்ணையும் கொண்டிருக்க ஒரே மூலகத்துக்கு அணுக்கள். அது மெயின். வேற வேற மூலகத்துக்கு நம்ம சொல்ல முடியாது. இப்ப நீங்க இப்ப யோசிக்க கூடாது. இப்படி என்னது? ஒக்சிஜன் 8 16, கார்பன் 6 12. இப்ப இவங்க 2 பேரும் வேற வேற திணிவன் தானே. அப்ப இவங்க 2 பேரும் சமதானினா இல்ல, இவங்க 2 பேரும் சமதானி. என்ன சமதானினா என்ன நிபந்தனை? ஒரே அணுவெண் வேறுபட்ட திணிவெண்ணை கொண்டிருக்க ஒரே மூலகத்தூட்டு அணுக்கள். அப்போ ஒரே மூலகத்துல வேற வேற திணிவன்களை கொண்ட அணுக்கள் காணப்படுது. அப்போ ஒரு மூலகத்துல காணப்படுற அணுக்கள் எல்லாமே ஒரே மாதிரியான கேட்டீங்கன்னா கிடையாது. சரியா? வேறுபாடு இருக்கு. அதுதான் இந்த வேறுபாடு. அதுதான் சமதானிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இப்ப இந்த 2 சமதானியில, இந்த கார்பன்ல இருக்க 2 சமதானியில நம்ம எந்த சமதானியை சூஸ் பண்றோம்னா, அதாவது இந்த 2 வகையான அணுக்கள்ல நம்ம இந்த அணுவை சூஸ் பண்ணல. இதை கார்பன் 6 11 சூஸ் பண்ணல. சூஸ் பண்றதுக்கு கார்பன் 6 12, கார்பன் 6 12. அப்ப நம்ம அதை தெளிவா சொல்லிடுவோம். சரியா? அப்ப இந்த அணுவை சூஸ் பண்ணிட்டா இவரை தான் நம்ம என்ன செய்ய போறோம்? சார்பா வச்சு இவர் சார்பு மத்தவங்களுக்கு தெரியும் நம்ம சொல்ல போறோம். சரியா? அப்ப கார்பன் 6 12 இந்த அணு ஒன்றின் திணிவு, இதண்ட அணு ஒன்றின் திணிவு, இதண்ட அணு ஒன்றின் திணிவு. இந்த திணிவு இருக்கே, இப்ப முதல்ல சொன்ன அஞ்சலி மாதிரி இதுவும் இந்த அணுவோட திணிவு. இந்த திணிவு விட்டு இந்த திணிவை எத்தனையால பிரிக்கிறாங்கன்னா 12ஆல பிரிக்கிறாங்க. எத்தனையால பிரிக்கிறாங்க? 12ஆல. அப்ப இதோட கிராம் வந்து, இதோட திணிவு வந்து 12 கிராமா இருந்தா, அதாவது இந்த கார்பன் 6 12 அணு 2 திணிவு வந்து 12 கிராமா இருந்தா, இதண்ட 1/12 பங்கு, அதாவது 1 கிராம். விளங்குதா? எப்படி எடுத்தாங்க? விளங்குதா? இல்லையா? அதாவது கார்பன் அணு ஒன்றின் திணிவை 12ஆல பிரிச்சு 1 பங்கு எடுக்கிறோம். 12 பிரிக்கிறோம். 12ஆல பிரிச்சா 1 பங்கு தானே வரப்போகுது. சரியா? அந்த 1 பங்கை நம்ம என்ன செய்ய போறோம்? எடுக்க போறோம். அதை வச்சுதான்
மற்ற மூலகற்று திணிவை வந்து அளக்க போறோம். அப்ப நம்ம எடுக்க போற அந்த மாறாத ஆள், அதாவது நம்ம தெரிஞ்ச திணிவு என்னன்னா கார்பன் 6 12 அணு ஒன்றின் திணிவின் 1/12 பங்கு. கார்பன் 6 அணு ஒன்று திணிவு மட்டும் கிடையாது, அதெண்ட 1/12 பங்கு. அப்படி இல்லாட்டி அதை கீழே 12 பிரிக்கணும். 2 எப்படி எழுதணும்? 1 இப்படி எழுதணும், 1/12 அப்படின்னு எழுதணும். அப்படி இல்லாட்டி கீழே 12ன்னு போட்டு எழுதணும். ரெண்டுமே ஒண்ணுதான், உங்களுக்கு தெரியும், ரெண்டுமே ஒண்ணுதான். அப்ப 1/12 பங்கு தான் அந்த சார்பான ஆள், அதாவது இவர் திணிவை தான் நமக்கு தெரியும். இவரை வச்சுக்கிட்டு தான் மற்றவங்க திணிவு வளர்க்கணும். அப்ப இவரு தான் என்னது நமக்கு தெரிந்த திணிவு. இவரை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? மற்ற இன்னொரு மூலகத்தின் இவரை விட அவருக்கு திணிவு எத்தனை மடங்கு கூட. இவரோட திணிவு இந்த மொத்தமா, அதாவது இந்த கார்பன் 6 12 அணு ஒன்றின் திணிவின் 1/12 பங்குங்கிறது எத்தனை கிராம் இருக்கும்? சும்மா வைப்போம், விளையாடி சும்மா சொல்றேன். அது ஒரு 3 கிராம் வைக்கிறேன். அதாவது மொத்தம் கார்பன் 6 அணு ஒன்றின் திணிவு மட்டும் இல்லை, அதோட 1/12 பங்கு, அதுதான் 3 கிராம் வைக்கிறேன். சரியா? அப்ப இவர் சார்பா இன்னொருத்தர் நிறைய வந்து நான் சொல்ல போறேன். எப்படி ஆக்சிஜன் எடுக்கிறேன், ஆக்சிஜன் திணிவு வந்து 12 கிராம்னு வைக்கிறேன். சரி, இவருக்கு திணிவு வந்து 3 கிராம். அப்ப சொல்லுங்க, இவர் சார்பா இவருக்கு நிறைய எவ்வளோ? திணிவு எவ்வளோ? இதை விட 4 மடங்கு கூட, அப்படின்னு நம்ம சொல்லணும். சரியா? அப்ப இப்படித்தான் நம்ம என்ன செய்ய போறோம்? சொல்ல போறோம். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் இந்த அணு திணிவு அலகுனா என்னன்னா, நம்ம எந்த அணுவுட்டு திணிவை யூஸ் பண்றோமோ, எந்த அணுவுட்டு திணிவை யூஸ் பண்ணி மற்ற அணுக்கள் திணிவை சொல்ல போறோமோ, அந்த யூஸ் பண்ற திணிவுக்கு பெயர் தான் என்னது? அணு திணிவு அலகு. எந்த அணுவுட்டு திணிவை யூஸ் பண்ணி நம்ம மற்ற அணுக்கள் திணிவு சொல்ல போறோமோ அவரோட பேரு தான் அணு திணிவு அலகு. என்னது? எந்த அணுவை யூஸ் பண்ணி நம்ம சொல்ல போறோமோ அவருக்கு பேர் தான் அணு திணிவு அலகு. அதாவது எந்த அணு சார்பா நம்ம மற்ற திணிவுகளை சொல்ல போறோமோ அவர் பேரு தான் என்னது? அணு திணிவு அலகு. அப்ப இப்ப இந்த நவீன காலத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்ட அணு திணிவு அலகு எதுனா முதல்ல எழுதுனது என்னது? கார்பன் 6 12 சமதானி அணு ஒன்றினுடைய 1/12 பங்கு. இதுதான் என்னது? அணு திணிவு அலகு. நவீன காலத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்ட அணு திணிவு அலகு. ஆரம்ப காலத்துல இது கிடையாது. ஆரம்ப காலத்துல ஹைட்ரஜன் திணிவு அதுதான் இருந்துச்சு. சரி, அப்புறம் ஆக்சிஜன் திணிவு இருந்துச்சு. இப்பதான் இந்த நவீன காலத்துல இதெல்லாம் செட் ஆகாதுன்னு இதெல்லாம் நீக்கிட்டு இவரோட திணிவை மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. இது இன்னும் மாறல. இது கூட மாறலாம் வருங்காலத்துல, ஃபியூச்சர்ல இன்னும் கண்டுபிடிப்புகள் வர வர இது கூட மாற முடியும், அதுக்கு சான்ஸ் இருக்கு. சரியா? ஆனா இப்போதைக்கு நம்ம சிலபஸ் இருக்கிறது வந்து இவர் தான். என்னது? அப்ப அணு திணிவு அலகுனா எந்த அணு சார்பா சொல்ல போறோமோ அவரோட திணிவு. சரியா? அதாவது எது சார்பா சொல்ல போறோமோ அவரோட திணிவு. சரியா? 5 அடினா 5 அடி அந்த மனுஷனுக்கு திணிவு, அந்த நிலை அவருக்கு உயரம். சரியா? அப்ப இங்க இந்த அதாவது கார்பன் 6 12 சமதானி அணு 1/12 பங்கு தான் என்னது இங்க அணு திணிவு அலகா இருக்க போகுது. இப்போ டக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஒண்ணுன்னா ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க. அணு திணிவு அலகு கலெக்ட் போடுங்க. டக்குன்னு சிம்பிளா கலெக்ட் போடுங்க. ஷோட்டா எழுதிக்கணும். எழுதுங்க. அணு திணிவு அலகுனா என்ன? அப்ப அணு திணிவு அலகுனா கார்பன் 6 12 சமதானி அணு ஒன்றினுடைய 1/12 பங்கு. இதுதான் என்னது? 1/12 பங்கு. இதுதான் என்னது? அணு திணிவு அலகு. ஓகேவா? அப்படின்னு சொல்ல நோட் பண்ண பிறகு இப்ப நம்ம எடுப்போம். கார்பன் 6 12 சமதானி அணு ஒன்றின் திணிவு வந்து எவ்வளவுனா 1.99 தர 10⁻23 கிராம். அப்ப அணு திணிவு அலகு எவ்வளவு சொல்லுங்க பாப்போம். கோவையா சொன்னாலும் பிரச்சனை இல்லை, விட சொல்லணும்னு அவசியம் இல்லை, கோவையா சொல்லுங்க. இது கார்பன் 6 12 சமதானி அணு ஒன்றின் திணிவு. அணு திணிவு அலகு எவ்வளவு?
இல்ல இதுதானே கார்பன், அது நீங்க சொல்றது தானே இது கார்பன் 6 12 சமதானி அணுவுடைய திணிவு அதுதானே இது. அப்ப டிரெக்டா இதை 12ஆல பிரிக்கணும் அவ்வளவுதான். விளங்குச்சா? நீங்க தனித்தனியா சொல்றீங்க அப்படின்னு அவசியம் இல்லை. என்னது இதுதான் கார்பன் அணுன்றது திணிவு. இவர் விட்டு 12ஆல பிரிக்கணும். 12ஆல பிரிச்சு ஒரு பங்கு, அதாவது 1/12 இல்லாட்டி 12 போடாலும் பிரச்சனை இல்லை. 12ஆல பிரிக்கணும் அவ்வளவுதான். அது அணுத்திணி வலகு. அது எவ்வளோவா அப்படி பிரிச்சு பார்ப்பட இப்ப நம்ம பிரிச்சு பார்க்க கஷ்டம். பிரிச்ச ஆன்சரே இருக்கா நம்ம போட்டுக்கோங்க. 1.67 தர 10^24 கிராம். இதுதான் என்னவா அணுத்திணி வலகு. அப்ப இது நோட் பண்ணிக்கணும். அணுத்திணி வலகுன்னு போட்டு இந்த கணக்கை செஞ்சு டக்குன்னு நோட் பண்ணிக்கணும். இதுதான் அணுத்திணி வலகு பெருமானம். இது பாடமாக்கி வச்சா நன்மை. சம்டைம் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏலெவல் எல்லாம் பாடமாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓலெவல்ல கொஞ்சம் கேட்பாங்க. 1.67 தர 10^24. அப்ப அதுதான் என்னது அணுத்திணி வலகு. அணுத்திணி வலகுனா எந்த அணு சார்பா சொல்றோமோ அவருக்கு திணிவு. யார் சார்பா சொல்றோம்? கார்பன் 6 சமதானி அணு 1/12 சார்பா சொல்றோம். அப்ப அவருக்கு திணிவு தான் என்னது அணுத்திணி வலகு. சிம்பிள். சரியா? ஓகே. அடுத்து இப்ப அணுத்திணி வலகு முடிஞ்சு. அணுத்திணி வலகு ஓகே. அணுத்திணி வலகு ஓகே. அடுத்து பார்க்க போது சாரண திணிவு. சாரண திணிவுனா ஒன்றும் பெருசா இல்லை. என்னன்னா இப்பதான் நம்ம திணிவா சொல்ல போறோம். மற்ற அணுக்கள் திணிவை இவர் சார்பா சொல்ல போறோம். எப்படின்னா இவரோட திணிவு தெரியுமே. அதாவது கார்பன் 6 12 சமதானி அணு ஒன்றின் 1/12 பங்கு தெரியுமே. அது சார்பா மற்ற அணுக்கள் திணிவு எவ்வளோன்னு பார்க்க போறோம். அணுக்கள் திணிவு அணுக்கள் இங்க பாருங்க வந்துட்டு அணு, இங்க வந்துட்டு சார்பு. அப்ப இந்த கார்பன் 6 12 அணு ஒன்றின் திணிவின் கீழ் 12 பங்கு. அது சார்பா மற்ற அணுக்கள் திணிவை சொல்ல போறோம். மூலக்கூறு திணிவை சொல்லலாம். அணு திணிவை தான் சொல்ல போறோம். அப்ப ஒக்சிசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒக்சிசன் ஒரு அணு, ஒக்சிசன் அணுவை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒக்சிசன் அணு திணிவு வந்து நம்ம எடுப்போம். அவங்க கொடுத்துருக்காங்க. ஒக்சிசன் அணு திணிவு வந்து எவ்வளவா 2.66 தர 10^23 இது கொடுத்துட்டாங்க. சரியா? இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? சார் அணு திணிவை கண்டுபிடிக்க போறோம். ஒக்சிசனுடைய சார் அணு திணிவை நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். என்னது சார் அணு திணிவு? ஃபர்ஸ்ட் சமன்பாடு நம்மளே யோசிப்போம். சொல்லுங்க. இப்ப யாராவது சமன்பாடு சொல்ல இயலுமா? இப்ப நான் சொன்னதுன்னு சொல்லுங்க. புக்கை பார்த்து சொல்லாம நம்ம சொன்னதுல இருந்து சொல்ல இயலுமான்னு ட்ரை பண்ணி முடியும். ஒக்சிசன் திணிவு பெஸ்ட் வரக்கூடாது. அதாவது கண்டுபிடிக்க வேண்டிய அணு ஒன்றின் திணிவு. கண்டுபிடிக்க வேண்டிய அணு ஒன்றின் திணிவு. அதன் கீழ் கார்பன் 6 12 சமதானி அணு ஒன்றின் திணிவின் 1/12. இது மெயினா போடணும். இது போராட்டி பெற. சரியா? இதுதான் சார்பு. இவர் சார்பா தான் இவரை சொல்ல போறோம். ஆகவே கார்பன் 6 12 சமதானி அணு ஒன்றின் திணிவின் 1/12 பங்கு. அப்ப இதுதான் என்னது சாரண திணிவுக்கான சமன்பாடு. சிம்பிள். விளங்குச்சு? அந்த சமன்பாடு எடுத்தது விளங்குச்சா உங்களுக்கு? விளங்குச்சா? கிளியரா எல்லாருக்கும்? 2 பேரும் கிளியரா? ஓகே. அப்ப நமக்கு இப்ப தெரியும். அப்ப கார்பன், அதாவது சாரண திணிவுன்னா என்னன்னா ஒரு அணுவுக்கு திணிவு. அதாவது எந்த அணுவை நம்ம சொல்லணுமோ அவரோட திணிவு. அதன் கீழ் கார்பன் 6 12 சமதானி அணு ஒன்றின் திணிவு அதன் 1/12 பங்கு. சரி, ஓகே. இப்ப நமக்கு தெரியும் சாரண திணிவை கண்டுபிடிப்போம். நமக்கு தெரியும் என்னது அணு ஒன்று திணிவு, அதாவது ஒக்சிஜன் சாரண திணிவை கண்டுபிடிக்கணும். அதாவது ஓவின் சாரண திணிவுக்கு ஏஆர் அப்படின்னு குறிப்பாங்க. புரியுது? ஏஆர் சாரண திணிவுக்கு இங்கிலீஷ் பேர் ஏஆர்னு வச்சுக்கணும். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒக்சிஜன் திணிவை போட போறோம். ஒக்சிஜன் திணிவு எவ்வளவு? 2.66 தர 10^23. சரியா? அடுத்து கார்பன் 6 12 சமதானி ஒன்றின் திணிவின் 1/12 பங்கு. சரியா? அப்ப கார்பன் 6 சமதானி அணுன்ற திணிவு எவ்வளோ? அது எவ்வளோ? 1.99 தர 10^23. அதை தர 1/12 அப்படின்னு போடணும். சரியா? எனக்கு யாராவது நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இந்த பெருமானத்துக்கு பதிலா நம்ம இன்னொரு பெருமானம் போடலாம். சொல்லுங்க. நமக்கு சுருக்கி எடுத்தோம் கொஞ்சம் முதல்ல. சொல்லுங்க.
சொல்லுங்க, என்ன பெருமானம் போடணும்? அதாவது காபனா எவ்வளோ? விலங்குல கவலை இல்லை உங்களுக்கு. அணுத்திணி விலகு அதை போடலாம் தானே? விலங்குதான் உங்களுக்கு. இதுதானே அணுத்திணி விலகு. காபனா அது போடலாம். அதாவது இது 1.67 தர 10 24 அதை போடலாம். 10 24 அதை என்ன செய்யலாம் போடலாம். சரி, ரெண்டுமே ஒண்ணுதான். நீங்க காபன் திணிவை போட்டு அதை 1/12 பிரிக்கிறதும் அப்படி இருந்து நீங்க அணு திணிவலோட பெருமானத்தை நேரடியா போடுறதும் ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டுமே ஒண்ணுதான். அப்ப நான் என்ன செய்யறேன், இப்படியே போட்டிருக்கேன். இப்படி போட்டு நீங்க அப்படி போட்டாலும் பிரச்சனை, இப்படி போட்டாலும் பிரச்சனை, எப்படியுமே ஆன்சர் ஒன்று தான் வரப்போகுது. இதை நம்ம சுருக்கி பார்த்தா எனக்கு சரியா 16.02 அன்னளவா 16 அப்படின்னு எடுக்கலாம். அப்போ ஒட்சிசெட் சாரண திணிவு எப்படி கண்டுபிடிச்சோன்னு விளங்குச்சா? கிளியரா உங்களுக்கு? கிளியரா விளங்குங்க உங்களுக்கு? எனக்கு எனக்கு டக்குன்னு சின்ன கணக்கு எழுதுங்க. ஷோர்ட்டா எழுதுங்க. காபன் 612 அணு ஒன்றின் திணிவு. காபன் 612 அணு ஒன்றின் திணிவு 1.99 தர 10⁻23 அடுக்கு. 1.99 தர 10⁻23 அடுக்கு. 10⁻23 அடுக்கு. 10⁻23 அடுக்கு. எனின் காபன் 612 அணுவின் சாரண திணிவு எவ்வளோ? சாரண திணிவு எவ்வளோ கண்டுபிடிக்க டக்குன்னு கண்டுபிடிக்க பார்ப்போம். அவரோட திணிவே கேட்குறேன் நான். சொல்லுங்க பார்ப்போம் எவ்வளோ? தர்ஷிகா அண்ட் வர்ஷா, உங்களுக்கு விளங்குதா? கிளியராக விளங்குதா? ஜாயின் ஆகிருக்கீங்க. மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க பாப்பா எனக்கு கொஞ்சம். இப்போ வந்தீங்க நீங்கள் 2 பேரும். ஓகே ஓகே. எனக்கு எல்லாருக்கும் இந்த கணக்கு விளங்குனுச்சா? இப்போ என்னது? காபன் 612 சந்தான அணுவின் திணிவு 1.99 தர 10⁻23 எனின் காபன் 612 அணுவினுடைய சாரண திணிவு எவ்வளோ? என்ன இவ்வளோ லேட் ஆக்குறீங்க? சிம்பிளான கேள்வியே. கண்டுபிடிச்சோம் யாராவது? போடுங்க, யோசிங்க. சாரண திணிவுக்கு சமன்பாடை யோசிங்க. சாரண திணிவு சமன்பாடு என்ன? சாரண திணிவு சமன் அணு ஒன்றின் திணிவு அதன் கீழ் காபன் 612 அணுவின் திணிவிந்த 1/12 பங்கு. இப்போ போடுங்க. இப்போ கேட்ட கேள்வி என்ன? காபன் 612 அந்த அணு திணிவு, அந்த அணுட்டு சாரண திணிவு எவ்வளோன்னு கேட்குறேன். அப்போ அதுக்கு என்ன போடணும் நம்ம? அதுக்கு என்ன போடணும்? இங்கே ஒட்சிசன் செஞ்ச மாதிரி காபனுக்கு செய்ய போகிறோம். வேற எதுவுமே இல்லை மாற்றம். வேற எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. வேற எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒட்சிசன் செஞ்ச மாதிரி காபனுக்கு செய்ய போகிறோம். இப்போ செய்ய போகிறது காபன் 612க்கு செய்ய போகிறோம். காபன் 612 சமதானி அணு ஒன்றின் சாரண திணிவு எவ்வளோ கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? அப்போ என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு அணு ஒன்றின் திணிவுக்கு பதிலாக யாருக்கு திணிவு போடணும்? யார் திணிவு போடணும் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க, யாருக்கு திணிவு போடணும்? காபன் திணிவை போடணும். எவ்வளோ காபன் திணிவு? காபன் அணு திணிவு எவ்வளோ? 1.99 தர 10⁻23 கிராம். இப்ப காபன் 612 சமதானம் கொண்டு திணிவுக்கு என்னன்னு போடணும்? என்னன்னு போடணும்? என்னன்னு போடணும் சொல்லுங்க.
அது நீங்க மொத்த பெருமதி தானே சொல்றீங்க, நீங்க மொத்தமா சேர்த்தானே சொல்றீங்க. இதுக்கு மட்டும் நான் தனித்தனியா எழுத போறேன். சரியா? நீங்க இப்ப நீங்க சொல்றது வந்து 1.67 தர 10/24 சொல்றது இந்த காபன் 6/12 சமதான திணிவின் 1/12 பங்கு தான் அது. நான் அதை போடல, நான் இப்ப தனித்தனியா போட்டு எழுத போறேன். அதாவது இவரோட திணிவு தனியா போட்டு அப்ப இதை தனியா போட்டு எழுத போறேன். அப்ப இவரோட திணிவு மட்டும் தனியா சொன்னீங்கன்னா எவ்வளவு வரும்? தர கிராம் 1/12 பங்கு. சொல்லுங்க இப்ப எது எது வெட்டுப்பட போகுது? வெட்டுப்பட்டு இந்த கிராம் வெட்டுப்பட்டுரும். அப்ப மிச்சம் இருக்கிறது என்னது? 12. இந்த 12 என்ன செய்யும் அப்படின்னு மேல வரும். மேல வந்தா 12 அப்படின்னு வரப்போகுது. அப்ப கார்பன் சாரண திணிவு எவ்வளவு? 12. இப்படிதான் கண்டுபிடிக்கணும் சாரண திணிவு. விளங்கிச்சா? கிளியரா? இங்க ஒரு கணக்கு செய்யணும், செஞ்சு காட்டுங்க. செய்ய நான் சூப்பரான்னு நினைக்கிறேன். எழுதுங்க. பொட்டாசியம் கே பொட்டாசியம் அணுவின் திணிவு வந்து பொட்டாசியம் அணுவின் திணிவு வந்து 6.144 தர பொட்டாசியம் அணுவின் திணிவு 6.144 கேவோட திணிவு எவ்வளவு? 6.144 தர 10^23 கிராமா. 23 கிராமா. சரியா? கார்பன் 6.12 அணுவோட திணிவு வந்து 1.99 தர 10^23 கிராமா. எனக்கு கேட்கிற கேள்வி என்னது? பொட்டாசியம் அணுவின் சாரண திணிவு யாது? டக்குனு கண்டுபிடிங்க. கொஞ்சம் சுருக்கிற மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். கண்டுபிடிக்கும். கேள்வி எல்லாம் நிச்சயம் எல்லாருக்கும் 4 பேருக்கும். இன்னொரு 7 நிமிஷத்துல மீட்டிங் கட் ஆயிரும். 7 நிமிஷம் 6 நிமிஷத்துல கட் ஆயிரும். டக்குன்னு ரீஜாயின் ஆகிக்குங்க. கணக்கா 39 சுருக்கப்பட்டு வருதா? சரி, இப்ப மட்டத்தினால் விஷயம் உங்களுக்கு என்ன செய்யணும்? இப்ப கேட்டது பொட்டாசியம் அணுவினுடைய சாரண திணிவு. அப்ப என்ன செய்யணும்? மேல பொட்டாசியம் அணுவோட திணிவு போடணும். இவ்வளவு பொட்டாசியம் அணுவோட திணிவு 6.144 தர 10^23 கிராம். அதன் கீழ் கார்பன் சமதானி அணுவோட திணிவு போடணும். அது எவ்வளவு? 1.99 தர 10^23 கிராம். அதண்ட 1/12 பங்கு. அப்ப இது நீங்க சுருக்குனீங்கன்னா அன்னளவா 39 அப்படின்னு வருமா? அன்னளவா 39 அப்படின்னு வருமா? பிரச்சனை இல்லை. அன்னளவா வந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்ப உங்களுக்கு விளங்குச்சா? சாரண திணிவு எடுக்கிறது விளங்குச்சா உங்களுக்கு? இதுதான் சாரண திணிவு எடுக்கணும். சாரண திணிவு கிளியரா உங்களுக்கு? இந்த மாதிரி கணக்கு கண்டிப்பா வரலாம். இந்த மாதிரி கணக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி கணக்கு வரவும் வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த நீ செய்ய போற ஃபைனல் எக்ஸாம் கூட இந்த மாதிரி ஒரு கணக்கு திணிவுகளை கொடுத்துட்டு சாரண திணிவு கண்டுபிடிங்க அப்படின்னு தரலாம். அது நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சமன்பாடு அதுல அப்ளை பண்ணணும். நீங்க உங்களுக்கு சுருக்கி ஆன்சர் போடாட்டி கூட பிரச்சனை இல்லை. இப்போ இதுக்கு ஆன்சர் போட்டீங்கன்னா 1 மார்க்ஸ் தான் கிடைக்கும். ஆனா நீங்க இந்த சமன்பாடு எழுதி அதை பிரதியிட்டுறதுக்கெல்லாம் மார்க்ஸ் இருக்கு உங்களுக்கு. மொத்தத்துக்கு 3 மார்க்ஸ்னா உங்களுக்கு இதுக்கு 1 மார்க்ஸ், இதுக்கு 1 மார்க்ஸ் கிடைச்சிடும். ஆன்சருக்கு 1 மார்க்ஸ். இப்போ அந்த 1 மார்க்ஸ் இழந்தாலுமே மற்ற 2 மார்க்ஸ் உங்களுக்கு ஷூரா இருக்கணும். அந்த மாதிரி தான் எக்ஸாம் பேப்பர் செய்யணும். சரியா? அப்ப சாரண திணிவு ஓகே. சாரண திணிவை முடிச்சிட்டோம். சாரண திணிவு ஓகே. அடுத்து சார் மூலக்கூற்று திணிவை பத்தி பார்க்க போறோம். யாரு? சார்
மூலக்கூற்று திணிவு. இவரை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். சார் மூலக்கூற்று திணிவுனா என்னன்னா பெருசா ஒண்ணும் இல்லை. சில மூலகங்கள் வந்து இயற்கையில காணப்படுற சில மூலகங்கள் வந்து எப்படிப்பட்ட மூலகங்கள் என்றால், இயற்கையில காணப்படுற சில மூலகங்கள் வந்து எப்படிப்பட்ட மூலகம்னா ஒரு தனியான அணுவா காணப்படாது. இப்ப இயற்கையில நீங்க இப்ப தனியான ஒரு அணுவா காண முடியாது. இப்போ ஒக்சிஜன் அணுவை நீங்க போய் தேடி எடுக்க முடியாது இயற்கையில. சரியா? ஒக்சிஜன் எப்படி காணப்படும்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். இயற்கையில எப்படி காணப்படும்? எப்படி காணப்படும்? இயற்கையில் ஒக்சிஜன் எவ்வாறு காணப்படும்? ஒக்சிஜன் எப்படி காணப்படும் உங்களுக்கு தெரியும் தானே? சொல்லுங்க. வாயு நிலையில காணப்படும். அந்த வாயு நிலையில காணப்படுற ஒக்சிஜன் சூத்திரம் என்ன? ரசாயன சூத்திரம் என்ன? H2O. அது தண்ணி. நான் ஒக்சிஜன் கேட்டேன். O2. பாருங்க O2 அதாவது 2 ஒக்சிஜன் அணுக்கள் பிணைந்து தான் காணப்படுது. விளங்குதா? அப்ப இயற்கையில வந்து நீங்க ஒரு ஒக்சிஜன் அணுவை தனியா கண்டுபிடிக்க முடியாது. தனியா இருக்காது. ஒரு ஒக்சிஜன் அணு தனியா காணப்பட வாய்ப்பு குறைவு. அது எப்படி காணப்படும்? O2 அப்படிங்கிற ஒரு இருபகுதி நிலையில காணப்படும். இருபகுதினா அந்த ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஆளா தான் காணப்படுவாங்க. ஒக்சிஜனும் இன்னொரு ஒக்சிஜனும் என்ன செய்வாங்கன்னா அப்படி பிணைப்புல ஈடுபட்டு அப்படி காணப்படுவாங்க. சரியா? அதாவது 2 பேரும் இணைச்சுதான் காணப்படுவாங்க. O2ங்கிற வடிவத்துல தான் காணப்படுவாங்க. இவரை நீங்க தனித்தனியா எடுக்க முடியாது. சரியா? அப்ப இந்த மாதிரி ஒரு ஒக்சிஜன் விட்டு சாரண திணிவை எப்படி பாக்குறது? ஒரு ஒக்சிஜன் அணுனா O மட்டும். சரியா? O மட்டும். இது வந்து ஒக்சிஜன் மூலக்கூறு. இது வந்து ஒக்சிஜன் மூலக்கூறு. ஒன்றுக்கு மேற்பட்ட எத்தனை பேர் சேர்ந்தாலும் அதை நம்ம என்ன சொல்லுவோம்? மூலக்கூறுன்னு தான் சொல்லுவோம். சரியா? கார்பன் டை ஆக்சைடுனா CO2. சரியா? தண்ணினா H2O. நைதரசன் வாயு எப்படி காணப்படும்? நைதரசன் வாயு இயற்கையில வந்து நைதரசன் அணுவா காணப்படாது. நைதரசன் வாயுவா தான் காணப்படும். 2 பேர் சேர்ந்து தான் காணப்படுவாங்க. ஹைதரசனும் அப்படிதான். ஹைதரசனும் இயற்கையில வந்து ஹைதரசனா காணப்படாது. ஹைதரசன் வாயுவா தான் காணப்படும். சரியா? அந்த மாதிரி தான் புளோரின் அணுவா காணப்படாது. புளோரின் வாயுவா தான் காணப்படும். இந்த மாதிரி தான் குளோரின் வாயுவும். குளோரின் அணுவா காணப்படாது. குளோரின் வாயுவா தான் காணப்படும். இயற்கையில காணப்படுற நிறைய பேர் வந்து அணுக்களாக காணப்பட மாட்டாங்க. மூலக்கூறுகளாக தான் காணப்படுவாங்க. அப்ப நம்ம இங்க படிச்சது வந்து சார் அணு திணிவு தானே, அதாவது ஒரு அணுக்களுக்கு திணிவு வளர்க்கறத நம்ம படிச்சிருக்கோம். அப்ப இதை வச்சுக்கொண்டு நம்ம இந்த மூலக்கூறு திணிவு வளர்க்கறது வந்து கஷ்டம். அதற்காக கண்டுபிடிச்சதுதான் சார் மூலக்கூற்று திணிவு. சார் அணு திணிவுனா கார்பன் அமர் 12 சமதானி அணு 1 கீழ் 12. அதாவது அணு திணிவலகு சார்பா சாரணு திணிவு அளக்கிறோம். அணு திணிவலகு சார்பா அணுக்கள் திணிவு அளக்கிறோம். சார் மூலக்கூற்று திணிவுனா அதே மாதிரிதான் அந்த மேல நம்ம அணு ஒன்றின் திணிவுன்னு போடுவோமே, அதுக்கு பதிலாக மூலக்கூறு அல்லது மூலகம் அல்லது சேர்வைகள் அப்படின்னு ஏதாவது ஒரு திணிவை நம்ம போட்டு செய்ய போறோம். அவ்வளவுதான். விளங்குதா உங்களுக்கு? இப்ப நம்ம சமன்பாடு எழுத முடிக்க நம்ம விளங்கப்படுத்துறது என்னது? அணு திணிவுனா சார் அணு திணிவு. அணு திணிவை நம்ம அளக்கணும்னா சார் அணு திணிவை யூஸ் பண்ணுவோம். சரியா? ஆனா நம்ம இப்ப அளக்க போறது வந்து அணுக்கள் திணிவு கிடையாது. ஏன்னா இயற்கையில காணப்படுற நிறைய வாயுக்கள், நிறைய மூலக்கூறுகள், நிறைய மூலங்கள் வந்து வாயு நிலையில காணப்படாது. சாரி, அணுக்கள் நிலையில காணப்படாது. தனித்தனி அணுவா காணப்படாது. அது வந்து ஜோடிகளா தான் காணப்படும். ஜோடியா காணப்படும். 2-3 பேர் சேர்ந்து காணப்படுவாங்க. அப்படிதான் காணப்படுவாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு மூலக்கூறு திணிவு எப்படி அளக்கணும் அப்படிங்கிறது பாக்குறது தான் என்னது? சார் மூலக்கூற்று திணிவு. ஓகே. இப்ப என்ன சொன்னேன்? அணுக்கள் அப்படின்னா சில மூலகங்கள் வந்து அணுக்களாக காணப்படாது. தனித்தனி அணுவா நம்ம எடுக்கலாம், கஷ்டம். அப்படின்னா எடுக்கலாம், ஆனா இயற்கையில வந்து காணப்படாது. இயற்கையில வந்து இது வந்து மூலக்கூறுகளா தான் காணப்படும். சரியா? அப்ப அந்த மூலக்கூறு திணிவை நம்ம எப்படி அளக்கணும் அப்படிங்கிறது பாக்குறதுக்கு தான் நம்ம சார் மூலக்கூற்று திணிவு வராங்க. அப்படின்னா என்னன்னா, முதல்ல நம்ம அணுத்திணிவு சார் அணுத்திணிவுக்கு என்ன எடுத்தோம்? சார் அணுத்திணிவுக்கு என்ன எடுத்தோம்னா சார் அணுத்திணிவு சமன் அணு ஒன்றின் திணிவு அதன் கீழ் அணுத்திணிவு வளரும். கார்பன் 6-12 அணுவினுடைய 1 கீழ் 12 பங்கு திணிவு. அதை நம்ம பார்த்தோம். சரியா? இப்ப பார்க்க போறது சார் மூலக்கூற்று திணிவு. அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. சார் மூலக்கூற்று திணிவுனா என்னன்னா மூலகம் ஒன்று அல்லது சேர்வை. இந்த மூலக்கூறுக்கு வழங்குற பேர் தான் சேர்வைன்னு சொல்லுவோம். சரியா? மூலகம் அல்லது சேர்வை அதண்ட திணிவின் கீழ்
கார்பன் 6 12 அணுவினுடைய திணிவின் 1/12 பங்கு. அவ்வளவுதான். சரியா? சாரண திணிவுனா அணு 1 திணிவின் கீழ் கார்பன் 6 12 அணு 1/12 பங்கு. சரியா? சார் மூலக்கூற்று திணிவுனா மூலகம் அல்லது சேர்வை ஒன்றின் திணிவின் கீழ் கார்பன் 6 12 அணு ஒன்றினுடைய திணிவின் 1/12 பங்கு. இது கிளியரா உங்களுக்கு? விளங்குதா உங்களுக்கு? இப்ப சொன்னதாங்க சார். விளங்கிருக்கணும். அப்ப நம்ம இப்ப இதுல கணக்கு செஞ்சு பார்ப்போம். கணக்கு செஞ்சா உங்களுக்கு கிளியர் ஆயிடும். சரியா? கணக்கு செஞ்சா நம்ம கிளியர் ஆயிடும். இப்போ ஒரு கணக்கு நான் செய்யறேன், ரெண்டாவது கணக்கு நீங்க தான் செய்ய போறீங்க. சரியா? இல்ல முதலாவது கணக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. முதலாவது கணக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. முதலாவது கணக்கு எழுதிக்கங்க. முதலாவது கணக்கு எழுதிக்கணும். ஷார்ட்டா எழுதிக்கங்க. CO2 அதாவது கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறின் உண்மையான திணிவு வந்து கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறின் உண்மையான திணிவு வந்து கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறின் திணிவு வந்து எவ்வளவுனா 7.31 தர 10⁻23 கிராம். எனின் கார்பன் டை ஆக்சைடின் சாரண திணிவு யாது? சாரண திணிவு மிஸ்டர் அதாவது MR அப்படின்னு குறிப்போம். சரியா? MR அப்படின்னு குறிப்போம். சாரண திணிவு யாது? அதான் கேள்வி. கண்டுபிடிக்க பார்ப்போம். கார்பன் டை ஆக்சைடு திணிவு வந்து 7.31 தர 10⁻23. அப்ப கார்பன் டை ஆக்சைடின் சாரண திணிவு எவ்வளவு? கண்டுபிடிங்க. கார்பன் டை ஆக்சைடின் சாரண திணிவு எவ்வளவு? வர்ற ஆன்சர் கால்குலேட்டர் சரி பாட சுருக்கி பாருங்க. சுருக்கல் கஷ்டமா இருந்தா கால்குலேட்டர் சுருக்குங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 44 கணக்கா 44 வருதா? பூஜ்ஜியம் 8. மற்றவங்களுக்கெல்லாம் ஆன்சர் வரலையா? ஒருத்தவங்க மட்டும் தான் சொல்றீங்க. மற்றவங்க ட்ரை பண்ணி பார்க்கலையா? தர்சிகா, பிரிட்னி, வேற வர்ஷா ட்ரை பண்ணீங்களா? விளங்கல எனக்கு. என்னோட ஸ்கிரீனா? மற்றவங்களுக்கு அப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு? நான் இங்கே கவரேஜ்லாம் எனக்கு தான் ஃபுல்லாக தான் இருக்கு. ஸ்க்ரீன் அப்படியே தான் ஷேர் ஆகும். சரி, ஓகே. நீங்கள் அப்படி கிளாஸில் இப்போ விளங்காட்டி இப்போ நீங்கள் லீவ் ஆகுங்க. க்ரீனாக இருந்துச்சு. இன்னொரு தடவை வந்து இது லீவ் ஆகிட்டு திருப்பி வந்து ஜாயின் பண்ணி பாருங்கள். அப்படி விளங்கலை அப்படின்னா நீங்கள் லீவ் ஆகுங்க. நான் ரெக்கார்டட் வீடியோ அனுப்பி விடுறேன். யூடியூப்பில் போட்டு அனுப்பி விடுறேன். நீங்கள் யூடியூப் ஓகேவா? மற்றவங்களுக்கு ஆன்சர் வந்துச்சா? இந்த வருஷாங்கிற கேர்ள் ஆன்சர் வந்துச்சா? ஓகே. அப்ப சார் மூல கூட்டுத்திணி இவ்வளவுதான். சார் மூல கூட்டுத்திணியை முடிச்சிட்டோம். அப்ப இப்போ உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. இப்ப நீங்களே யோசிக்கணும். இப்ப ஹைட்ரஜன் வாயுவை கொடுத்துட்டு அதாவது H2 கொடுத்துட்டு இது இந்த சாரண திணிவு தாங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்? அதுக்கு சாரண திணிவு கண்டுபிடிக்க இயலாது. நம்ம எதை கண்டுபிடிக்கலாம்? அது இந்த சார் மூல கூட்டுத்திணி தான் என்ன செய்யலாம், நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அது விளங்குச்சா உங்களுக்கு? அப்ப மூணாவது விஷயம் அது சார் மூல கூட்டுத்திணியை முடிச்சிட்டோம். அடுத்து பார்க்க போறது அவகாட்ரோ மாறிலி. அவகாட்ரோ மாறிலி நிறைய பேர் சிக்கல் இருக்குது. அவகாட்ரோ மாறிலினா என்னன்னு குறைஞ்சுங்க. நல்லா சொல்றேன், தெளிவா விளங்கிக்கணும். என்னன்னா இப்ப நீங்க ஒரு ஆள் திணிவு எடுக்கிறீங்க. சரியா? நம்ம கார்பன் எடுங்க.
கார்பன் எடுக்கும். கார்பனுக்கு சாரண திணிவு எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? எவ்வளவு இருந்துச்சு? கார்பன் திணிவு, அது திணிவு. நான் கேட்டது சாரண திணிவு. நீங்க சொல்றது திணிவு, நான் கேட்டது சாரண திணிவு. அது அணு திணிவு அலகு தங்கச்சி. நான் கேட்டது வந்து சாரண திணிவு. 12. சாரண திணிவு எவ்வளோ? 12. கணிச்சமே முதல்ல நம்ம கணிச்சமே சரியா? 12 தான் என்னது? கார்பனுடைய சாரண திணிவு. அப்ப அவகாதரோ மாறிலினா என்னன்னா, இப்ப கார்பன் எடுத்தீங்கன்னா இந்த கார்பன் அணுவுக்கு, இந்த கார்பன் 612 இந்த மாதிரி ஒரு அணுவினுடைய கணக்கா, இந்த அணுவுக்கு கணக்கா 12 கிராம், அதாவது 12 அதாவது அந்த சாரண திணிவுக்கு சமனான திணிவு சரியா? அது அந்த சாரண திணிவுக்கு சமனான திணிவு. அப்ப சாரண திணிவு 12னா 12 கிராம் எடுக்கணும். சாரண திணிவு 15னா 15 கிராம் எடுக்கணும். சாரண திணிவு 20னா 20 கிராம் எடுக்கணும் சரியா? அதாவது சாரண திணிவுக்கு சமனான திணிவை கிராம்ல அளந்து எடுக்கணுமா சரியாது? இப்ப நம்ம கேட்டது நான் சும்மா கார்பனுக்கு பயன்படுத்துறேன். அதுதான் எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான் வரப்போகுது. கார்பன் எடுத்தீங்கன்னா கார்பனுக்கு சாரண திணிவு வந்து 12. 12க்கு சமனான திணிவை கிராம்ல அளந்து, அதாவது 12 கணக்கா 12 கிராம், 12.1 12.2 இருக்கக்கூடாது. கணக்கா 12.000 இன்னொரு 0 போட்டாலும் பிரச்சனை இல்லை. 12.000 உள்ள கிராம் கணக்கா 12 கிராம். திருத்தமாக 12 கிராம். திருத்தமா 12 கிராம் நம்ம அளந்து எடுத்து, திருத்தமாக 12 கிராம் அளந்து எடுத்து, அதுல இருக்க கார்பன் 6 12 அணுக்களோட எண்ணிக்கையை எண்ணி பார்த்தா எவ்வளவு வருமா? 6.022 தர 1023 எண்ணிக்கை வருமா? மறையனா வரக்கூடாது, மறை இல்லை, இது ஒரு எண்ணிக்கை. இது ஒரு எண்ணிக்கை, மிக பெரிய எண்ணிக்கை. இப்ப என்னது அவகாதரோ மாறிலி என்னன்னா, சும்மா ஏதாவது ஒரு அணுவுக்கு சாரண திணிவுக்கு சமனான எண்ணிக்கை, சமனான திணிவுடைய திணிவை கிராம்ல அளந்து எடுத்து அதுல காணப்படுற அணுக்களோட எண்ணிக்கை என்னன்னா அது வந்து 6.022 தர 1023 அப்படின்னு வருமா? இப்ப நம்ம கார்பனுக்கு தானே செஞ்சு பார்த்தோம், அந்த மாதிரி ஆக்சிஜனுக்கு செஞ்சு பார்ப்போம். டக்குன்னு பார்த்து சொல்லுங்க. ஆக்சிஜன் சாரண திணிவு எவ்வளவு நம்ம கணிச்சோம்? ஆக்சிஜன் அணுவுக்கு சாரண திணிவு எவ்வளவு? 16 சரியா? அப்ப கணக்க 16 கிராம், கணக்க 16.000 கிராம் இவ்வளவு திணிவு ஆக்சிஜன் அணுக்களை அளந்து எடுக்கணுமா? இவ்வளவு திணிவு ஆக்சிஜன் அணுக்கள் திணிவை நம்ம அளந்து எடுக்கணுமா? அளந்து எடுத்துட்டு அதுல காணப்படுற ஆக்சிஜன் அணுக்கள்ட்டு எண்ணிக்கையை பார்த்தா, அது எவ்வளவு காணப்படுமா? அதுவும் 6.022 தர 1023 காணப்படுமா? இது என்னடான்னு பார்த்து இன்னொன்று செஞ்சு பார்க்குறேன். என்னது? நம்ம எடுப்போம், பொட்டாசியம் எடுப்போம். பொட்டாசியத்துக்கு சாரண திணிவு எவ்வளவு? 39. அப்ப அதுக்கு 39 கிராம் கணக்கா அளந்து பார்த்து அதுல இருக்க பொட்டாசியம் அணுக்கள் திணிவு எண்ணி பார்க்கறாங்கன்னா அதுவும் 6.022 தர 1023 வருதான். இது ஆச்சரியமா இல்லையா? நோமலா இது உங்களுக்கு? இது ஒரு ஆச்சரியம், வேற இல்லையா உங்களுக்கு? இது ஏன் காரணம்? இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மாறிலி பெருமானமா, வரும் சரியா? நீங்க எந்த ஒரு அணுவுக்கு சாரண திணிவுக்கு சமனான திணிவை நம்ம கிராம்ல அளந்து நிறுத்தி அதுல காணப்படுற அந்த அணுவுட்டு எண்ணிக்கையை நீங்க எண்ணும் போது கணக்கா எவ்வளவு வருமா? அது 6.022 தர 1023 அப்படின்னு வருமா? எத்தனையா இருந்தாலும் பிரச்சனை, எந்த அணுவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பொட்டாசியம், கார்பன் அணு, நைட்ரசன், புளோரின், லித்தியம், எது எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்க எதை எடுத்து அதோட சாரண திணிவுக்கு சமனான தீர்ப்பு அளந்து நீங்க நிறுத்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு இருக்குமா? அது எவ்வளவு காணப்படுமா? கணக்கா 6.022 தர 1023 எண்ணிக்கையான அணுக்கள் காணப்படுமா? இதுதான் என்னது சார் அணு அவகாதரோ மாறிலி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? விளங்குச்சா? இப்ப நம்ம அவகாதரோ இன்னொரு வகையில பார்க்க போறோம். அவகாதரோ மாறிலிய இன்னொரு வகையில பார்க்க போறோம் சரியா? நான் முதல்ல சொன்ன மாதிரி என்னது, அணுக்கள் வந்து சாதாரண நிலையில காணப்படாது, அணுக்கள்ல காணப்படுறது குறைவு.
அணுக்கள் வந்து எப்படி காணப்படும்? மூலக்கூறுகளா அல்லது சேர்வைகளா தான் காணப்பட போகுது. சரி, சேர்வைகளா தான் காணப்பட போகுது. இப்ப நான் எடுக்கிறேன் என்னது? கார்பனில் ஒக்சைட்டு வாயுவை எடுக்கிறேன். கார்பன் ஒக்சைட்டு வாயுவை எடுக்கிறேன். அப்ப கார்பன் ஒக்சைடு மூலக்கூறு இப்படி தான் காணப்படும். இப்ப நடுவுல என்ன காணப்படுவாரு? கார்பன் காணப்படுவார். இப்படி ஆக்சிஜன் காணப்படுவார். இப்படிதான் ஒரு மூலக்கூறு என்ன செய்யும்? காணப்படும். கார்பன் ஒக்சைடு எடுத்தீங்கன்னா இப்படிதான் காணப்படும். சரியா? இது நீங்க பிரிக்கலாம் முடியாது. கார்பன் தனியா ஆக்சிஜன் தனியா பிரிக்க முடியாது. கார்பன் 2 ஆக்சிஜன் இப்படிதான் காணப்படும். இதுதான் ஒரு மூலக்கூறு. இதுதான் என்னது? ஒரு மூலக்கூறு. சரி, இப்ப இந்த கார்பன் ஒக்சைடு விட்டு சார் அணு திணிவை பத்தி கதைப்பாமா, சார் மூலக்கூட்டு திணிவை பத்தி கதைப்பாங்க நம்ம. சார் மூலக்கூட்டு திணிவு. காரணம் ஏன்னா இவர் ஒரு மூலக்கூறு அல்லது இவர் ஒரு அணு கிடையாது. அணு இல்லைன்னா சார் அணு திணிவு கதைக்க மாட்டோம். சார் மூலக்கூட்டு திணிவு தான் கதைப்போம். சொல்லுங்க, கார்பன் ஒக்சைடு சார் மூலக்கூட்டு திணிவு எவ்வளவு? 44. கார்பன் ஒக்சைடு சார் மூலக்கூட்டு திணிவு எவ்வளோ? 44. அப்ப கணக்கா இந்த கார்பன் ஒக்சைடு விட்டு சார் மூலக்கூற்று திணிவுக்கு சமனான திணிவை உடைய திணிவை கிராம்ல அளந்து பெற்ற கணக்க 44 கிராம் நீங்க நிறுத்தி எடுத்தீங்க. கணக்க 44 இப்படி எழுதணும். 44.00 கிராம் இப்படி எழுதணும். கணக்க நீங்க 44 கிராமை அளந்து எடுத்து அதுல காணப்படுற கார்பனீர் ஒக்சைடு மூலக்கூறுகளோட எண்ணிக்கை என்னன்னீங்கன்னா அதுல காணப்படுற கார்பனீர் ஒக்சைடு மூலக்கூறுகள் எண்ணிக்கை எழுதினீங்கன்னா அது எவ்வளவு வருமா? எவ்வளவு வரும்? அது யோசிங்க. 0.22 எண்ணிக்கை தான் வருமா? கவனிச்சா உங்களுக்கு? சாரண திணிவை நீங்க அளந்து எடுத்து நிறுத்தி பார்த்தாலும் அதே தான், எண்ணி பார்த்தாலும் அதே தான். சார் மூலக்கூட்டு திணிவை நீங்க அளந்து எடுத்து அதுல இருக்க மூலக்கூறுகள் எண்ணிக்கை எண்ணி பார்த்தாலும் அதே தான். சரியா? இந்த ரெண்டு என்ன மாற்றம் நிகழ போகுது? இது ஒரு மூலக்கூறு, இது ஒரு அணு. ஒக்சிஜன் அணுனா ஒக்சிஜன் 16 கிராம் கணக்கா அளந்து எடுத்து அதுல காணப்படுற மூலக்கூறுகள் எண்ணிக்கை, அதுல காணப்படுற அணுக்கள் எண்ணிக்கை எழுதிங்கன்னா அதுவும் 6.022 தர 1023 தான் வரும். சரியா? அப்ப இதுல காணப்படுறது CO2, தனியா ஆக்சிஜன் மட்டும் இல்ல, தனியா கார்பன் மட்டும் இல்ல, மூணு சேர்த்தது இப்படிதான் காணப்படும். CO2 எப்படி காணப்படும்? இப்படிதான் காணப்படுது. இது இந்த மாதிரி இவ்வளவு எண்ணிக்கை இருக்கும். இந்த மாதிரி இவ்வளவு எண்ணிக்கை காணப்படும். அதாவது இந்த கார்பன் ஒக்சைடு மூலக்கூறு வந்து 6.022 1023 காணப்படும். இது இவ்வளவு பெரிய பெருமானம். இதை நம்ம விரிச்சு எழுதுனா எப்படி எழுதலாம்? 6. சரி, அந்த சைவர் இல்லாம எழுதுனீங்கன்னா இது 3 சைவர் கொடுத்தோம், மிச்சம் இன்னும் 20 சைவர் இப்படி வரும். 3 3 4 5 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. பாருங்க, இவ்வளவு எண்ணிக்கையான அணுக்கள் காணப்படுமா? சரியா? ஒரு மூல், அதாவது சரி, அதன் சார் மூலக்கூட்டு திணிவுக்கு சமனான திணிவையுடைய கார்பன் ஒக்சைடை அளந்து எடுத்து அதுல காணப்படுற கார்பன் ஒக்சைடு மூலக்கூறுகள் எண்ணிக்கை எழுதினீங்கன்னா இவ்வளவு எண்ணிக்கை வருமா? இதுதான் என்னது? அவகாத்ரோ மாறிலி. அதே மாதிரி நீங்க எதுனாலும் பிரச்சனை இல்லையா? இப்ப நீங்க தண்ணி எடுங்களேன். தண்ணி H2O. சரியா? H2O இது விட்டு சார் மூலக்கூற்று திணிவு எடுத்தோம்னா 18. அப்ப கணக்கா எவ்வளவு எடுக்கணும்? 18 கிராம் எடுக்கணும். 18 கிராம் தண்ணி எடுத்து கணக்கா 18 கிராம் தண்ணி எடுத்து அதுல காணப்படுற H2O மூலக்கூறுகளோட எண்ணிக்கை என்னன்னா H2O அதுல காணப்படுற H2O மூலக்கூறுகளோட எண்ணிக்கை என்னன்னா அதுல காணப்படுற H2O மூலக்கூறுகளோட எண்ணிக்கை என்னன்னா அது எவ்வளவு காணப்படுமா? அதுவும் 6.022 தர 1023 தான் காணப்படும். இதெல்லாம் மிச்சம் உங்களுக்கு இது விளங்குதா? கிளியரா விளங்குச்சு? அப்ப இதுதான் அவகாத்ரோ மாறிலி. சரியா? அது டக்குனு சின்ன டைப் போட்டு அவகாத்ரோ மாறிலிக்கு எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் சொல்றது எழுதிக்கணும். நான் ஷார்ட் ஒன் தான் எடுத்துறேன். அவகாத்ரோ மாறிலி 2 வரைவிலக்கணம் எழுதலாம். அவகாத்ரோ மாறிலிக்கு 2 வரைவிலக்கணம். ஒண்ணு சார் திணிவு வச்சு எழுதலாம், அப்புறம் மூலக்கூட்டு திணிவு வச்சு எழுதலாம். ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அவகாத்ரோ மாறிலிக்கு சார் திணிவு வச்சு எழுதுவோம். எழுதுங்க. எந்த ஒரு மூலகத்தினதும் எதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எந்த ஒரு மூலகத்தினதும் அதன் சாரணு திணிவுக்கு சமனான திணிவை உடைய எந்த ஒரு மூலகத்தினதும் அதன் சாரணு திணிவுக்கு சமனான திணிவை உடைய எந்த ஒரு மூலகத்தினதும் அதன் சாரணு திணிவுக்கு சமனான திணிவை
எந்த ஒரு மூலகத்தினதும் அதன் சாரண திணிவிற்கு சமனான திணிவை கிராம்களில் அளந்து பெற்றால் கிராம்ல அளக்கணும். கிராம்களில் அளந்து பெற்றால் அதில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கை சமனாக காணப்படும். எந்த ஒரு மூலகத்திற்கும் சாரண திணிவுக்கு சமனான திணிவை நீங்க கிராம்ல அளந்து அதுல காணப்படுற அந்த அணுக்களின் எண்ணிக்கை நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து 6.022 தர 1023 ஒரு சமனான எண்ணிக்கையில தான் காணப்படுமா இந்த ஒரு மூலகத்துக்கு கலந்தாகும். அதுதான் அவகாதரோ மாறிலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அப்ப இந்த வரை விளக்கணம் விளங்குனிச்சா? சாரண திணிவை வச்சு சொன்னது விளங்குனிச்சா? அடுத்த வரை விளக்கணம் எழுதிக்கும். மூலக்கூட்டு திணிவை வச்சு எழுதுறது. சார் மூலக்கூட்டு திணிவை வச்சு எழுதுவோம். என்னது? அடுத்து சார் மூலக்கூட்டு திணிவை வச்சு எழுதுறேன் எழுதுங்க. எந்த ஒரு பதார்த்தத்தினதும் சார் மூலக்கூற்று திணிவிற்கு சமனான திணிவை கிராம்களில் அளந்து பெற்று அதிலுள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை எண்ணி பார்த்தாலும் அவையும் சமனாக காணப்படும். எந்த ஒரு பதார்த்தத்தினதும் சார் மூலக்கூட்டு திணிவுக்கு சமனான திணிவை கிராம்களில் அளந்து பெற்றாலும் அதிலுள்ள மூலக்கூறுகளின் திணிவும் மூலக்கூறு எண்ணிக்கையும் சமனாக காணப்படும். சார் அணு திணிவு மாதிரி சார் மூலக்கூட்டு திணிவு அதுக்குமே அதே மாதிரி தான். சரியா? நம்ம எதை எங்க சொல்லுவோங்கிறது தான் விஷயம். சரியா? சார் அணு திணிவு ஒரு அணுவை பத்தி கதைப்போம். அப்ப நம்ம சாரண திணிவை வச்சு அளந்து எடுத்து அதுல காணப்படுற அணுக்கள எண்ணிக்கை தான் நீ பார்க்கணும். சரியா? சார் மூலக்கூட்டு திணிவுனா மூலக்கூறுகளை வச்சு கதைப்போம். மூலக்கூறுனா என்ன, அணுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மூலக்கூறுனா இதுதான் மூலக்கூறு. மூலக்கூறுனா இதுதான் மூலக்கூறு. இது ஒரு மூலக்கூறு, இதுதான் ஒரு மூலக்கூறு. அதாவது 2-3 அணுக்கள் சேர்ந்து இருக்குது. அணுனா ஒரு தனியா இருக்குது. இதுதான் அணு, இது மூலக்கூறு. அப்ப சார் அணு திணிவை நீங்க அளந்து எடுத்து பார்த்து அதுல என்ன வேண்டியது வந்து அணுக்கள் எண்ணிக்கை. சார் மூலக்கூட்டு திணிவை நீங்க அளந்து பார்த்தீங்கன்னா அதுல என்ன வேண்டியது மூலக்கூறுகளோட எண்ணிக்கை. நீங்க எதை எண்ணினாலுமே அதற்கு சமனான திணிவை நீங்க அளந்து எண்ணினீங்கன்னா அது வந்து 6.022 தர 1023 தான் வரும். கிளியரா உங்களுக்கு? கிளியரா? அவகாதரோ மாறிலி விளங்குச்சா? விளங்காதவங்க யாராவது டவுட் எதுவும் கேளுங்க, போய் கேளுங்க. இதுக்கு பிறகு உங்களுக்கு அவகாதரோ மாறில படிக்க சான்ஸ் இல்லை. இதுதான் உங்களுக்கு கடைசி டைம். சொல்லுங்க, டவுட் இருந்தா கேளுங்க. யாருக்கும் டவுட் இல்லையே? இப்ப இந்த கிரீன் இது வருதா உங்களுக்கு? இந்த தர்சிகா உங்களுக்கு
இப்போ ஓகேவா? இப்பயும் அப்படியேவா இருக்கு? ஓகே. சரி பாருங்க, நீங்கள் வீடியோ எது பார்க்குறேன்னா பாருங்க, நான் வீடியோவும் தருவேன், குரூப்பில் தான் போடுறீங்க, இப்போ அதில் பார்த்துக்கோங்க மிஸ் பண்ணது. ஓகே, நம்ம அவகாதுர மாதிரியும் முடிச்சிட்டோம். இப்போ ஒன்றுனா முடிச்சுட்டு வரோம் பாருங்க. அணுத்திணிவல் முடிஞ்சு, சாரணத்திணி முடிஞ்சு, சார் மூல கூட்டத்திணி முடிஞ்சு, அவகாதுர மாதிரியும் முடிஞ்சு. ரெண்டு தான் இருக்கு. இது ரெண்டையும் முடிச்சா அந்த பாடமே முடிஞ்சு. ஒரு பாடமே நம்ம இப்போ முடிக்க போகிறோம். ஒரு பாடத்தையும் நம்ம இப்போ முடிக்க போகிறோம். சரி, இது ஒரு பாடம், 7வது பாடம், கிரேட் 10ல 7வது பாடம். சரி, 7வது பாடம். சரியா? அடுத்து மூல். மூல்னா என்னன்னு பார்க்க போறோம். மூல்னா பெருசா ஒன்றும் கிடையாது. மூல்னா பெருசா ஒன்றும் கிடையாது. மூலுக்கு வரைவிலக்கணம் வந்து வேற. மூலுக்கு வந்து வரைவிலக்கணம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா வரைவிலக்கணத்தை வச்சு விளங்கிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். வரைவிலக்கணத்தை வச்சு விளங்கிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதற்காக நான் ஒன்றும் சொல்ல போறேன். சரி, அதற்காக நான் என்ன செய்ய போறேன், கொஞ்சம் சொல்ல போறேன். சரியா? ஒரு மூல்னா என்ன அப்படின்னா, நீங்க இப்ப நீங்க உங்களுக்கு தெரியும். சரியா? பென்சில் வாங்க போறீங்க, நீங்க கடைக்கு பென்சில் வாங்க போறீங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு நிறைய பென்சில் தேவை. சரியா? இப்போ நீங்க நிறைய பென்சில் வேணும்னு கேட்க மாட்டீங்க, ஒரு அளவு சொல்லி தான் கேட்பீங்க. சரியா? சொல்லுங்க அப்ப, என்ன அளவு சொல்லி கேட்பீங்க? ஞாபகம் இருக்கா? பென்சில் வாங்கும்போது பழமையை பயன்படுத்துகிற ஒரு அளவு. டசன். சரியா? டசன். எனக்கு ஒரு டசன் பென்சில் தாங்க, எனக்கு ஒரு டசன் பட்டி தாங்க, இந்த மாதிரி கேட்போம். இப்போ ஒரு டசன்ல எத்தனை பென்சில் இருக்கும்? 12 இருக்க போகுது. அடுத்து ஏதோ ஒன்று. சரியா? இன்னொரு கடைக்கு போய் என்ன கேட்குறோம், இன்னொரு சாமான் கேட்குறோம், எனக்கு ஒரு சோடி இது தாங்க, ஒரு சோடி அது தாங்க அப்படின்னு கேட்குறோம். ஒரு சோடியில் எவ்வளோ இருக்க போகுது? 2 இருக்க போகுது. சரியா? அந்த மாதிரியே தான் இப்போ நீங்க ஒரு கடைக்கு போயிட்டு எனக்கு ஒரு மூல் இது வேணும் அப்படின்னு கேளுங்க. எனக்கு ஒரு மூல் எனக்கு டொஃபி வேணும், ஒரு மூல் டொஃபி வேணும்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு டொஃபி கிடைக்கும்னா, ஒரு மூல் டொஃபி வேணும்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு டொஃபி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 6.02 தர 10/23 டொஃபி கிடைக்கும். எனக்கு இவ்வளோ டொஃபி கிடைக்கும். ஒரு மூல் டொஃபின்னு கேட்டீங்கன்னா இவ்வளோ கிடைக்கும். விளங்குச்சா? அப்போ உங்களுக்கு ஒரு மூல்னா என்ன விளங்குது? அப்போ உங்களுக்கு ஒரு டசின், ஒரு சோடி, அந்த மாதிரி ஒரு மூல். ஒரு டசின்னா அதுல 12 இருக்கும், ஒரு சோடினா அதுல 2 இருக்கும், ஒரு மூல்னா அதுல 6.022 தர 10/23 இருக்கும். கிளியரா உங்களுக்கு? விளங்குச்சா? இவ்வளவுதான் இருக்க போகுது. சரியா? இப்ப மூலுக்கான வரைவிலக்கணம் கொஞ்சம் வேற. ஆனா வரைவிலக்கணத்தை வச்சு விளங்க இயலாது. இதுதான் சிம்பிள், இதுதான் சிம்பிளான மூல். அப்ப இப்ப உங்ககிட்ட வந்து எத்தனை அணுக்கள், இப்போ உங்ககிட்ட வந்து எவ்வளவு அணுக்கள் காணப்படுதுன்னா, உங்களுக்கு வந்து 12.044 தர 10/23 காணப்படுது. இது எத்தனை மூல்? டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். எத்தனை மூல்? 2 மூல். என்ன செஞ்சீங்க? இதால பிரிச்சு விட்டீங்க. ஒரு மூல்ல எத்தனை இருக்கோ அதை என்ன செய்வீங்க, இதால பிரிச்சு விட்டீங்க. பிரிச்சு பாத்தீங்கன்னா ஒரு மூல் வந்து எனக்கு வந்துட போகுது. எத்தனை மூல்ல வந்துட போகுது? அப்ப இது 2 மூல். சரியா? அப்ப இதே இப்படி வந்தா இது எத்தனை மூல்? 3 மூல். அவ்வளவுதான், சிம்பிளா. சரியா? இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ மூல்னா இதுதான். ஆனா வரைவிலக்கணம் வந்து வேற. சரியா? வரைவிலக்கணம் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா வரைவிலக்கணம் கேட்டு வராது. மூலுக்கு பெருசா வரைவிலக்கணம் கேட்க மாட்டாங்க. ஒருவேளை வந்துருச்சுன்னா அதற்காக வரைவிலக்கணத்தை கொஞ்சம் எழுதிக்கணும். எழுதின பிறகு விளங்கப்படுத்தினேன். மூல்னா என்னன்னு எழுதிக்கணும். மூல்னு போட்டாங்கன்னு எழுதிக்கணும். மூல்னா மூல் கூட எழுதிக்கணும். திருத்தமாக நிறுத்தெடுக்கப்பட்ட இந்த வேர்டு முக்கியம். திருத்தமாக நிறுத்தெடுக்கப்பட்ட 12 கிராம், திருத்தமாக நிறுத்தெடுக்கப்பட்ட 12 கிராம் கார்பன் 612 சமதானி. திருத்தமாக நிறுத்தெடுக்கப்பட்ட 12 கிராம் கார்பன் 612 சமதானியில் கார்பன் 612 சமதானியில் திருத்தமாக நிறுத்தெடுக்கப்பட்ட 12 கிராம் கார்பன் 612 சமதானியில் உள்ள கார்பன் அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமனான
கார்பன் அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமனான எண்ணிக்கையை கொண்டுள்ள பதார்த்தங்களின் அளவு ஒரு மூல் ஆகும். அப்ப என்னது மூல்னா? மூல்னா திருத்தமா எடுத்துக்கப்பட்ட 12 கிராம் கார்பன்ல கார்பன் 6 சமதானியில 12 கிராம்ல இருக்கக்கூடிய அணுக்களுடைய எண்ணிக்கைக்கு சமனான எண்ணிக்கையை கொண்டது எல்லாமே நம்ம ஒரு மூல் தான் சொல்லுவோம். சரியா? மூல்னு தான் சொல்லுவோம். இப்ப சொல்லுங்க, எனக்கு 12 கிராம் கார்பன் சமதானியில எவ்வளவு காணப்படும்? எத்தனை அணுக்கள் காணப்படும் 12 கிராம்ல? 12 கிராம் கார்பன் சமதானி அணு ஒன்றின் திணிவுல எத்தனை கிராம் காணப்படும்? எவ்வளவு காணப்படும்? 23 அணுக்களுடைய எண்ணிக்கை காணப்பட போகுது. அதுதான் நான் முதல்ல சொன்னேன். நான் முதல்ல சொன்னேன். வரைவிலக்கணம் இதுதான். இதுல இருந்தா நான் சொன்னதெல்லாம் வந்துச்சு. ஆனா நான் சொன்னது உங்களுக்கு விளங்குனுச்சுன்னா, அதாவது 6.022 தர 1023 எண்ணிக்கையான எதையும் நீங்க ஒரு மூல்னு சொல்லலாம். இப்ப இவ்வளவு இந்த மார்க்கர் 6.022 தர 1023 எண்ணிக்கை இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு மூல் மார்க்கர் அப்படின்னு நான் சொல்ல முடியும். சரியா? அந்த மாதிரி எதையும் நம்ம சொல்ல முடியும். இது விளங்குச்சா உங்களுக்கு? மூல்னா என்னன்னு விளங்குச்சா? இப்ப உங்களுக்கு மூல்னா என்னன்னு விளங்குதா? விளங்கலையா? விளங்கி இருக்கும். எல்லாருக்கும் விளங்கிருக்கா? 5 பேருக்கு 4 பேருக்கு விளங்குச்சா? ஒரு ஆள் சொல்ல இருக்கு. ஒரு ஆள் சொல்லலையே விளங்குச்சுன்னு. இல்லைண்ணா, ஒரு ஆள் போயிட்டாங்க, கவரேஜ் பிரச்சனை போல். தர்ஷிகா. ஓகே, சரி, அவன் வீடியோ பார்க்கட்டும். அப்போ ஓகே, உங்களுக்கு விளங்கிச்சு தானே? உங்கள் 3 பேர் விளங்கிச்சுன்னா அவங்களுக்கு விளங்கும். அப்போ மூல் ஓகே. அடுத்து மூலர் திணிவு. இதுதான் கடைசி சாப்டர். மூலர் திணிவுனா என்னன்னு பார்க்க மூலர் திணிவுனா பெருசா ஒன்றுமே கிடையாது. சரியா? மூலர் திணிவுக்கு வரைவிலக்கணம் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா மூலர் திணிவு கணக்கெல்லாம் செய்யும்போது நமக்கு லேசா தான் இருக்கும். மூலர் திணிவு கணக்கெல்லாம் செய்யும்போது லேசா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் மூலர் திணிவுக்கு வரைவிலக்கணம் நான் சொல்லிடுறேன். மூலர் திணிவுக்கு என்ன வரைவிலக்கணம் அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு பதார்த்தத்துக்கு, சரியா, இப்ப நான் எடுக்கிறேன் சும்மா ஒட்சிசன் எடுக்கிறேன். ஒட்சிசன்ட ஒரு மூல அளந்து, சரியா, ஒரு மூல அளந்து அதண்ட திணிவுக்கு சமனான திணிவை தான் நம்ம ஒரு மூலர் திணிவு அப்படின்னு சொல்லுவோம். ஒட்சிசன்ட ஒரு மூலுக்கு சமனான திணிவை நம்ம மூலர் திணிவு அப்படின்னு சொல்லுவோம். ஒட்சிசன்ட ஒரு மூலுக்கு சமனான திணிவை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மூலர் திணிவு அப்படின்னு சொல்ல போறோம். விளங்கிச்சா உங்களுக்கு? மூலர் திணிவுக்கு பேசிக் அடிப்படை வரைவிலக்கணம் என்னது? ஒரு மூல் திணிவுக்கு சமனான திணிவை நம்ம மூலர் திணிவுன்னு சொல்லுவோம். அப்ப எந்த ஒரு பதார்த்தம், இப்ப இந்த மார்க்கர்ல ஒரு மூல் மார்க்கர் எடுத்து அது ஒரு திணிவு அளந்தீங்கன்னா அதுதான் அந்த மார்க்கர் விட்டு மூலர் திணிவு. விளங்குச்சா? இப்ப இந்த பேனா விட்டு இந்த ஒரு மூல் பேனாவை அளந்து, ஒரு மூல் பேனா எடுத்து, அவ்வளவு பேனாவை எடுத்து அந்த பேனாவை நீங்க என்ன செய்யுங்க, தராசுல அளந்து பாத்தீங்கன்னா தான் என்ன வரப்போகுது? நமக்கு ஒரு மூல் பேனா வரப்போகுது. சரி, ஒரு மூலர் பேனா விட்டு மூலர் திணிவை நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி எந்த ஒரு பதார்த்தத்துக்கும் ஒரு மூளை எடுத்து அது திணிவை நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் அதோட மூலர் திணிவு அப்படின்னு சொல்ல போறோம். சரியா? இப்ப பார்ப்போம். நமக்கு தெரியும் ஒட்சிசன் அணுக்கள்ட ஒட்சிசன்ட ஒரு மூல்ல எத்தனை அணுக்கள் காணப்படும்? ஒரு மூல்ல எத்தனை அணுக்கள் காணப்படும்? ஒட்சிசன்ட ஒரு மூல்ல எத்தனை அணுக்கள் காணப்படும்? சொல்லுங்க. என்னடா இது? சொல்லுங்க. 16. அணுக்கள் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டேன். திணிவை கேட்கல, நான் சாரண திணிவை கேட்கல. நான் கேட்டது என்னது? அணுக்கள் எண்ணிக்கை. ஒட்சிசன்ல எத்தனை அணுக்கள் காணப்படும்னு கேட்டேன். ஒட்சிசன்ல எத்தனை அணுக்கள் காணப்படும் என்று கேட்டேன். எத்தனை அணுக்கள் காணப்படும்? நாடா, ஒரு மூல் ஒட்சிசன்ல எத்தனை அணுக்கள் காணப்படும்? இப்பதானே சொன்னேன். 6.022 1023.
பொசிஷன் ஒரு மூணுல 6.022 தர 1023 காணப்பட போகுது. அவ்வளவுதான். அப்ப அதுல எவ்வளவு காணப்படும்? 6.022 தர 1023 காணப்பட போகுது. 1023 காணப்பட போகுது. சரி, அப்ப இவ்வளவு திணிவு எவ்வளவு? இவ்வளவு அணுக்கள் திணிவு எவ்வளவு சொல்லுங்க யாராவது? இதே நம்ம கண்டுபிடிச்சோம். சொல்லுங்க பாப்போம். 16 சொல்ல முடியும், சொல்ல முடியாதா? 16 சொல்லலாமா, சொல்ல முடியாது? சொல்லலாம். ஏன்? 16ங்கிறது ஒத்திசென்று சாரண திணிவு. அப்ப 16 கிராம் நீ திருத்தமா அளந்து எடுத்து அதுல காணப்படுற அணுக்கள் எண்ணிக்கை என்னன்னா அது வந்து எவ்வளவு காணப்படும்? 6.022 தர 1023 காணப்படும். அதுல இவ்வளவு எண்ணிக்கை காணப்படும். அதை நான் சொல்லுவோம் ஒரு மூல்னு சொல்லுவோம். அப்ப ஒரு மூலோட திணிவு எவ்வளவு? ஒரு மூலோட திணிவு எவ்வளவு வரப்போகுது? 16 கிராம் வரப்போகுது. சரியா? அப்ப சாரண திணிவுக்கு, சரியா, சாரண திணிவுக்கு அழக போட்டீங்கன்னா அது வந்து மூலத்திணிவு வரப்போகுது. அந்த மாதிரி சார் மூலக்கூட்டு திணிவுக்கும் நீங்க அழக போட்டீங்கன்னா மூலத்திணிவு வரும். சரியா? இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்ப்போம் என்னது? CO2 பார்ப்போம். சரியா? CO2 நம்ம சார் திணிவு பார்ப்போமா, சார் மூலக்கூட்டு திணிவு பார்ப்போமா? அது எவ்வளவு? 44. ஓகே, அது 44. சரியா? இப்ப சார் மூலத்திணிவு பெருசா ஒண்ணும் இல்ல. இதே தான் அந்த 44 அப்படியே போட்டு 44 அப்படியே போட்டு இதுக்கு ஒரு அலகு இருக்கு, கிராம் மூல் மைனஸ் வந்து ஒரு அலகு இருக்கு. இந்த அலகை போட்டீங்கன்னா இதுதான் என்னது? மூலத்திணிவு. சார் மூலக்கூட்டு திணிவுக்கு அலகு போட்டீங்கன்னா அது மூலத்திணிவு. சரியா? இப்ப ஹைட்ரஜன் எடுப்போம். ஹைட்ரஜன் திணிவு சாரண திணிவு எவ்வளவு? டக்குன்னு பாருங்க, புக்ல சரி பார்த்து சொல்லுங்க. ஹைட்ரஜன் சாரண திணிவு எவ்வளவு? ஹைட்ரஜன் பார்த்து சொல்லுங்க, டக்குன்னு ஸ்பீடா கொஞ்சம். 2 கிராம் கட்டுறது 1 கிராம். ஹைட்ரஜன் சாரண திணிவு 1 கிராம். பாருங்க 1. சரியா? 1 கிராம். அப்ப இதோட சாரண திணிவு 1 கிராம். அப்ப ஹைட்ரஜன் மூல திணிவு எவ்வளவு? பெருசா ஒண்ணும் கிடையாது. சரியா? இவ்வளவுதான் விஷயம். சரியா? இப்ப இன்னும் 2 விஷயம் தான் சொல்ல இருக்கு. இன்னும் 2 விஷயம், 3 விஷயம் சொல்லுது. என்னன்னா முதலாவது விஷயம் என்னன்னா இப்ப நம்ம இந்த இப்ப அவ்வளவு முடிச்சிட்டோம். இப்ப மூலத்தினையும் முடிஞ்சு அடுத்து என்ன சொல்ல போறேன்னா முதலாவது விஷயம் என்ன சொல்ல போறோம் அப்படின்னா இந்த சாரண திணிவு இருக்கே, இந்த சாரண திணிவை வச்சுதான் நம்ம என்ன செய்வோம்? சார் மூலக்கூட்டு திணிவை கண்டுபிடிப்போம். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்ப CO2 எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு சாரண திணிவு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சரி, சார் மூலக்கூட்டு திணிவு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? இந்த தனித்தனி அணுக்களுக்கு சாரண திணிவை ஃபர்ஸ்ட் எழுதணும். தனித்தனி அணுக்களுக்கு சாரண திணிவு என்ன செய்யணும்? எழுதணும். அப்ப என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் கார்பன் சாரண திணிவு எவ்வளவு? டக்குன்னு சொல்லுங்க. கார்பன் சாரண திணிவு எவ்வளவு? 12 தானே? 8. கார்பனுக்கு எத்தனை? 12. அப்ப கார்பனுக்கு 12. ஓகே, கார்பனுக்கு 12. இப்ப சொல்லுங்க ஒக்சிஜனுக்கு எவ்வளவு? 16. இங்க எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? அப்ப என்ன செய்யணும்? 16 பெருக்கணும். 2 தர 16. சரியா? அப்ப கார்பன் சாரண திணிவு சக 2 ஒக்சிஜனுக்கு சாரண திணிவு, அதை நீங்க பெருக்குனீங்கன்னா எவ்வளவு வரும்னு பாருங்க. டக்குன்னு சொல்லுங்க, எனக்கு கூட்டி சொல்லுங்க. எவ்வளவு வரும்? 34. ஒழுங்கா கூட்டுங்க. கூட்டுங்க ஒழுங்கா கூட்டுங்க. 44 வரப்போகுது. அப்ப இப்படிதான் நம்ம என்ன செய்வோம்? சார் மூலக்கூட்டு திணிவை கண்டுபிடிப்போம். அப்ப ஒரு பதார்த்தத்துக்கு சார் மூலக்கூட்டு திணிவு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? அது ஒரு தனித்தனி சாரண திணிவுகள் அப்படி எழுதி என்ன செய்யணும்? கூட்டணும். கூட்டுனா வர்றது என்னது? சார் மூலக்கூட்டு திணிவு. இப்ப CO2 மூல திணிவு கேட்டா என்ன செய்யணும்? மூல திணிவு கேட்டா என்ன செய்யணும்?
திணிவுக்கு கிராம் மூல் -1 போடணும். அவ்வளவுதான். அதுதான் மூலர் திணிவு. சரியா? இது முதலாவது விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சார் அணு திணிவுக்கும் சார் மூலக்கூற்று திணிவுக்கும் அலகு இல்லை. அலகு இல்லை. கிலோகிராம், கிராம், கிராம் மூல் -1 அப்படின்னு சொல்ற அலகுகள் எதுவுமே கிடையாது. இதுக்கு சார் அணு திணிவுக்கும் சார் மூலக்கூற்று திணிவுக்கும் அலகு கிடையாது. ஆனா மூலர் திணிவு, மூல், இவங்க 2 பேருக்கும் அலகு காணப்படுது. மூலூட்டு அலகு வந்து மூல். மூலினுடைய அலகு மூல். மூலத்தினுடைய அலகு கிராம் மூல் -1. இது ரெண்டையும் நோட் பண்ணுங்க. இதுக்கு அலகு கிடையாது. இதுக்கு அலகு வந்து இது. ஓகேவா? ஓகேவா? அலகுகள் நோட். அலகு ஓகே. சரியா? அடுத்து ஒரே விஷயம் தான் சொல்லணும். என்னன்னா மூலுக்கு இன்னொரு சமன்பாடும் இருக்கு. அதாவது இந்த மூலர் திணிவு சார்பு ஒரு சமன்பாடும் இருக்கு. அந்த சமன்பாடு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, அந்த சமன்பாடு பாடமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விலங்காடி பிரச்சனை. அந்த சமன்பாடு பாடமாக்கி சரி வைங்க. என்ன சமன்பாடுன்னா மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு மூலர் திணிவு அப்படின்னு நம்ம எழுதுவோம். சரியா? இது ஒரு மெயின் சமன்பாடு. இந்த சமன்பாடு அடிக்கடி கேள்வி வர ஒரு சமன்பாடு. இதை போட்டுக்கங்க. மூல் சமன் திணிவின் கீழ் அதன் மூலர் திணிவு. மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு. இதை குறியீட்டு வடிவத்தில் எழுதுனா என் சமன் திணிவுக்கு வந்து எம், சிம்பிள் எம் கொடுக்கும். மூலர் திணிவுக்கு வந்து கேபிட்டல் எம் கொடுக்கும். என் சமன் சிம்பிள் எம் ஓவர் கேபிட்டல் எம். அப்படின்னா இது இன்னும் ஒரே சமன்பாடு தான். இது எழுத்து வடிவில் இருக்கு, இது குறியீட்டு வடிவில் இருக்கு. 2 சமன்பாடு டக்குன்னு நோட் பண்ணுங்க. அந்த பாடம் முடிஞ்சு கம்ப்ளீட். இப்போ எனக்கு வந்து கேள்விகள் செஞ்சா முடிஞ்சு இந்த பாடம். நோட் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ கிளாஸ் கட் ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க. அடுத்த மீட்டிங் ஜாயின் பண்ணுங்க. இப்போ எல்லாம் சேர்த்துனே நினைக்கிறேன். வந்துட்டீங்களா 2 பேரும்? ஓகே. சரிங்க. தலைப்பு மாதிரி இருக்கு. தலைப்புனா கேள்வி மாதிரி இருக்குங்க. பின்வரும் சேர்வைகளின் சார்மூல கூட்டு திணிவுகளை காண்க. பின்வரும் சேர்வைகளின் சார்மூல கூட்டு திணிவுகளை காண்க. முதலாவது CH3OH. உங்க 2 பேரும் இந்த கிரீன் விளங்கலே எதுவும்? ரெண்டாவது வந்து CS2, மூணாவது வந்து C8H18, நாலாவது வந்து CH3COOH, அஞ்சாவது வந்து CONH. இது 5 விட்டு டக்குன்னு இந்த 5 விட்டு சார் மூல கூட்டு திணிவை கண்டுபிடிங்க. கீழே எழுதி போடுறேன். இது சாரண திணிவெல்லாம் எழுதி போடுறேன். கார்பனுக்கு 12, ஹைட்ரஜனுக்கு 1, ஒக்சிஜனுக்கு 16, சல்பருக்கு 32, நைட்ரஜனுக்கு 14. செய்யும். இந்த மாதிரி தான் கணக்கு வரப்போகுது எக்ஸாம்ல. இந்த மாதிரியே தான் வரும்.
2 3 சேவையில் கொடுத்துட்டு சார்மூல கூட்டுத்திணிவை காண்க அப்படிம்பாங்க. காண்றது தான் வேலை நம்ம விட்டு. செஞ்சிட்டீங்களா? எத்தனாவது போகுது? எத்தனாவது போகுது? மொத்தம் மொத்தம் ஓகே, சரி பார்ப்போம். என்னது ஃபஸ்ட்டு கார்பனுக்கு 12 12 சக ஹைட்ரஜனுக்கு 1 தர 3 வரப்போகுது. சக ஒக்சிஜன் 16 சக 1 கூட்டிங்கன்னா 12 12 3 சரி 1 3 12 3 15 15 16 16 16 32 அப்படின்னு வரப்போகுது. 32 அப்படின்னு வரப்போகுது. 16 16 32 அப்படின்னு வரப்போகுது. அடுத்து CS2 கார்பனுக்கு 12 சக எஸ்னா 32 32 தர 2 அப்படின்னு வரப்போகுது. இதை நீங்க கூட்டிங்கன்னா என்ன வரும்? 4 64 68 28 78 வருது. ஓகே, அடுத்து கார்பன் 12 18 சக ஹைட்ரஜன் 18 ஆகவே 1 தர 18 18 12 30 சாரி 96 96 18 4 100 114. ஓகேவா? ஓகே, அடுத்து கார்பன் 12 3 சக இன்னொரு 12 சக ஒக்சிஜன் 2 இருக்கு. அப்போ கூட்டினீங்கன்னா 16 சரி 16 2 32 சக இன்னொரு 1. அப்போ கூட்டினீங்கன்னா என்ன வரப்போகுது? 12 15 15 17 27 28 28
ரெண்டும் 30 30 30 60. அடுத்து இது கார்பன் இதுக்கா 26 சொல்ற மிஸ்டேக் பார்த்துக்கணும் கொஞ்சம். இங்கே 16 சக இங்கே நைட்ரஜன் பாருங்க, இங்கே இந்த ரெண்டோட என்ன செய்யணும், உள்ளுக்கு பெருக்கணும். அதான் இருந்துச்சா, பெருக்கி தானே செஞ்சீங்க. அப்போ ஓகே. அப்போ 14 தர 2 சரியா. சக ஹைட்ரஜன் 2 இருக்கு, இந்த ரெண்டோட பெருக்கணும் 4. ஆகவே 4 தர 1, 4 தர 1. இது சொல்றீங்க எவ்வளோ வந்துச்சு? வெரி குட். ஓகே, கிளியரா உங்களுக்கு? இப்போ சாரண திணிவு கிளியரா? ஓகே, சாரண திணிவு ஓகே. அடுத்த கேள்வி எழுதுங்க. ரெண்டாவது கேள்வி எல்லா கேள்வியும் கொஞ்சம் பார்த்துருவோம். இப்போ இந்த கிளியர் இந்த செக்ஷன் உங்களுக்கு கிளியராக இருக்கும். நீ டிசைன் தான் செய்கிற மாதிரி இருக்கணும். நம்ம ஒரு கேள்வி செய்யலை, 2019 வந்திருக்க 7வது கேள்வியை மட்டும் செய்யலை சரியா. நீ வரப்போகிற அவ்வளோ கேள்வி செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆகும். விளங்குது உங்களுக்கு? நீ யோசிக்க கூடாது ஒரு கேள்வி இருக்கிறாரு அப்படின்னு யோசிக்க கூடாது. ஒரு கேள்விக்கு பிறகு இவ்வளோ தியரி இருக்கு. அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு 2 பேப்பர் முடிச்சாலும் போதும். இந்த ஒரு மாசத்துல இந்த மாதிரி ஒரு 2 பேப்பர் முடிச்சாலும் போதும். மற்ற பேப்பர் நீங்கள் செல்ஃபாக நீங்கள் ட்ரை பண்ணாலும் போதும், உங்களுக்கு எக்ஸாம் செய்யலாம். ஏன் நம்ம 2 பேப்பரில் ஃபுல் தியரி எடுத்துருவோம். எல்லாம் நிச்சயம் உங்களுக்கு. இப்போ இது கொஞ்சம் பெரிய பாடங்களால தான் 2 ஹவர் கிளாஸ் போணுச்சு இன்னைக்கு. இப்போ 2 ஹவர் கிளாஸ் கேள்வியோட முடியும், 2 ஹவரில் முடியும்னு நினைக்கிறேன். இதே நம்ம ஒரு சின்ன சின்ன பாடங்களாக இருந்தால், ஒளித்தொப்பு அந்த மாதிரி சின்ன சின்ன பாடமாக இருந்தால் அதெல்லாம் ஒரு ஹவர் இல்லாட்டி அரை ஹவரில் முடிக்கலாம், ஸ்பீடாக முடிக்கலாம். அப்போ நம்ம கிளாஸ் டைமை கொஞ்சம் கூட்ட வேண்டி வரும். ஒரு 3 ஹவர் செஞ்சாலும் பரவாயில்லன்னு தான் நினைக்கிறேன். உங்கள் டைமை பார்த்துட்டு எனக்கு டைமை சொல்லுங்கள் சரியா. ஏன்னா விடிய 3 மணிலேருந்து 4 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் 3 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது. 3 மணி ஸ்டார்ட் பண்ணால் 6 மணி செய்யணும், 3 ஹவர். அப்போ ஒரு பெரிய செக்ஷன் வந்து கவர் ஆகும். அப்போ நம்ம 2 பேப்பர் இப்படி முடிச்சாலும் போதும். எம்சிக்யூ மட்டும் சரி 2 பேப்பர் இப்படி செஞ்சாலுமே உங்களுக்கு பெரிய தியரி செஞ்ச மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சம் கேள்வி ரெடி ஆகினா பேப்பர் ஃபுல்லாக ரெடி ஆகிடலாம். அப்போ உங்கள் கையில் தான் இருக்குது, நான் செய்கிறத செய்வேன் சரியா. அடுத்த கேள்வி எழுதுங்க. பின்வரும் சேர்வைகளின் மூலர் திணிவுகளை காண்க. 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 நீ செஞ்ச கேள்விகளை தான் இருக்கும், புக்கில் இருக்க பயிற்சிகள் தான் நான் தானே ப்ராக்டிஸ்க்காக நீ திருப்பி செய்யணும். முதலாவது CO2 எல்லாம் சார் என்ன கேட்டுக்கிறது பாருங்க, மூலர் திணிவு கேட்டுக்கிறது. மூலர் திணிவு NaCl கால்சியம் கார்பனேட். நாலாவது வந்து NH4Cl. அஞ்சாவது Mg3N2. ஆறாவது NH4 கார்பனேட். இந்த 6 டக்குன்னு செய்யுங்க, போட்டு விடுறேன். இதில் வந்து கார்பனுக்கு 12, ஆக்சிஜனுக்கு 16, NaCl இது, சோடியத்துக்கு 23, குளோரினுக்கு வந்து 35.5, குளோரினுக்கு 35.5, கெல்சியத்துக்கு 40, கெல்சியத்துக்கு 40, வேற நைட்ரசனுக்கு 14, வேற மக்னீசியம் 24. அவ்வளோ என்ன சரி செஞ்சு.
மற்ற செஞ்சிட்டீங்கன்னா 2 பேரும் யார் பவர்? 2 பேரும் செஞ்சிட்டீங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ அதுக்கு ஆன்சர் நீங்களே சொல்லுங்களே, செக் பண்ணிக்கோ. இப்போ நான் 2 பேருக்கும் ஒரே மாதிரி ஆன்சர் இருந்தால் ஓகே. இதுக்கு 44 வரப்போகுது. 44 மூலர் திணிவுன்னு கேட்டோம்னா கண்டிப்பாக அழகு போடணும். அழகு போட்டு பல அழகு போராட்டி பல. அடுத்து எதுக்கு வரும்? எவ்வளோ வரும்? எதுக்கு எவ்வளோ வந்துச்சு? எவ்வளோ வரும்? இல்லை 58.5 வரும். பாருங்க, கூட்டி பாருங்க. சோடியத்துக்கு 23, குளோரினுக்கு 35.5 கூட்டினீங்கன்னா 58.5 வரும். கால்சியம் கார்பனேட்டுக்கு 100 வருதா? NH4Cl எவ்வளவு வருது? நாலாவதுக்கு எவ்வளவு வருது? 5. ஓகே. அடுத்து 5வதுக்கு 100. 100. ஓகே. அடுத்து ஓகே, வெரி குட். எல்லாம் செஞ்சுட்டீங்க. அப்போ நம்ம அடுத்து இந்த ஒரே ஒரு கேள்வியை பார்த்து இன்னும் 2 வகையான கேள்வி இருக்கு. அதை செஞ்சுக்கோம். 2 செஞ்சுக்கோம். அடுத்த கேள்வி எழுதுங்க. அடுத்த கேள்வி எழுதுங்க. 12 கிராம் அடுத்த மூணாவதுன்னு போட்டு முதலாவது கேள்வி எழுதுங்க. மூணாவதுன்னு போட்டு முதலாவது கேள்வி எழுதுங்க. அதுல 3வது டைப்ல முதலாவது கேள்வி. 12 கிராம் மக்னீசியத்தில் உள்ள 12 கிராம் எம்ஜியில் உள்ள 12 கிராம் எம்ஜியில் உள்ள எம்ஜியின் மூல் எண்ணிக்கை யாது? மக்னீசியத்தின் மூல் எண்ணிக்கை யாது? 12 கிராம் எம்ஜியில் உள்ள மக்னீசியத்தின் மூல் அளவு யாது? மூல் எண்ணிக்கை யாது? சரியா? ஓகேவா? அடுத்த கேள்வி எழுதுங்க. 10 கிராம் கல்சியம் கார்பனேட்டில் உள்ள 10 கிராம் கல்சியம் கார்பனேட். கல்சியம் கார்பனேட்னா இதுதான் கல்சியம் கார்பனேட். சரியா? 10 கிராம் கல்சியம் கார்பனேட்டில் உள்ள மூல் எண்ணிக்கை யாது? 10 கிராம் கல்சியம் கார்பனேட்டில் உள்ள
மூல் எண்ணிக்கை யாது? மூல் எண்ணிக்கை யாது? மூல் எண்ணிக்கை யாது? ஓகேவா? அடுத்து மூணாவது, 5 மூல் CO2வில் உள்ள 5 மூல் CO2வில் உள்ள 5 மூல் CO2வில் உள்ள 5 மூல் CO2வில் உள்ள CO2வில் உள்ள CO2வில் உள்ள CO2 மூலக்கூறுகளின் எண்ணிக்கை யாது? 5 மூல் கார்பன் டை ஆக்சைடில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறுகளின் எண்ணிக்கை யாது? எண்ணிக்கை யாது? 5 மூல் கார்பன் டை ஆக்சைடில் உள்ள கார்பன் டை ஆக்சைடின் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை யாது? கார்பன் டை ஆக்சைடின் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை யாது? கார்பன் டை ஆக்சைடின் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை யாது? உங்களுக்கு மக்னீசியத்தினுடைய மூலர் திணிவு தெரிஞ்சிருக்கணும். அது வந்து 24 கிராம் மூல் -1. அடுத்தது வந்து கெல்சியம் கார்பனேட். கெல்சியம் கார்பனேட் விட்டு மூலர் திணிவு வந்து 100 கிராம் மூல் -1. இங்க இந்த மூணு கணக்கே செய்ய பார்ப்போம். மூலுக்கு ஒரு சமன்பாடு எடுத்து கொடுத்தேன். இந்த சமன்பாட்டில் பிரதியிட்டு முதல் 2 கணக்கு அந்த சமன்பாடு பயன்படுத்த வேண்டி வரும். 3வது கணக்கு அந்த சமன்பாடு தேவையில்லை. செஞ்சாச்சா கேள்வி? ஆன்சர் வந்துச்சா? முதலாவதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? சதுரத்து சம 5 மூல் வந்துச்சா? முதலாவதுக்கு வந்துச்சா? ஓகே, உங்களுக்கு வந்துச்சா? மற்றவங்களுக்கு வந்துச்சா? வரலையா?
சமன்பாடு என்ன? மூலுக்கு சமன்பாடு என்ன? மூல் சமன் சொல்லுங்க. மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு. திணிவின் கீழ் மூலர் திணிவு. சரியா? எவ்வளவு திணிவா? மக்னீசியம் எவ்வளவு திணிவு கொடுத்துருக்காங்க? கிராம் கொடுத்துருக்காங்க. மக்னீசியத்தின் மூலர் திணிவு எவ்வளோ? 24 கிராம் மூல் மைனஸ் 1. இப்போ பாருங்க, சுருக்குனீங்கன்னா எவ்வளோ? 12 சுருக்குனீங்கன்னா 1, 12 சுருக்குனீங்கன்னா 2. ஆகவே அரை மூல்னு வரப்போகுது. அரை மூல்னு வரப்போகுது. ஆகவே 0.5 மூல். பாருங்க, இதுல கிராமும் கிராமும் வெட்டுப்பட்டுரும். கிராமும் கிராமும் வெட்டுப்பட்டுரும். இந்த மூல் மைனஸ் 1 மேல வந்தா மூல். ஆகவே ஆன்சர் 0.5 மூல் அப்படின்னு ஆன்சர் வரும். மூல்ல வரும். ஓகேவா? மேட்ச் ஓகேவா பிரிட்னி? ஓகேவா? ஓகே. அடுத்த கேள்விக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 0.1 வந்துச்சா உங்களுக்கு? வரலையா? சரி கவனிங்க. என் சமன் எம்மின் கீழ் திணிவின் கீழ் மூலர் திணிவு. திணிவு எவ்வளோ? 10 கிராம். கல்சியம் 10 கிராம். கல்சியம் கார்பனேட்டட் மூலர் திணிவு எவ்வளோ? மூல் மைனஸ் 1. இப்போ கிராம் கிராம் வெட்டுப்படும். இங்கே 10, இங்கே 1 வெட்டுப்படும். ஆகவே 1 கீழ் 10. 1 கீழ் 10னா எவ்வளோ? 0.1. இந்த மூல் மேல் மூல். ஆகவே எவ்வளோ மூல்? 0.1 மூல். ஓகேவா? ஓகே. அடுத்து மூணாவது கேள்வி என்னது? 5 மூல் கார்பன் ஹைட்ரேட்டில் அடங்கியுள்ள கார்பன் ஹைட்ரேட் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. எனக்கு சொல்லுங்க, ஒரு மூல் கார்பன் ஹைட்ரேட்ல எத்தனை மூலக்கூறுகள் இருக்கு? ஒரு மூல் எத்தனை மூலக்கூறு இருக்கு? மூலக்கூறுகளோட எண்ணிக்கை எவ்வளோ? எண்ணிக்கை நீ சொல்றது திணிவு. ஒரு மூல்ல 6.02 1023 இருக்கும். எந்த ஒரு பதார்த்தத்திலையும் மார்க்கர், ஒரு மூல் மார்க்கர்ல எவ்வளவு எத்தனை மார்க்கர் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 6.02 1023 காணப்படும். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே 6.02 1023 தான் காணப்பட போகுது. ஆகவே ஒரு மூல் கார்பன் ஹைட்ரேட்ல இருக்க மூலக்கூறு எண்ணிக்கை வந்து 6.022 தர 1023 அப்படின்னா இப்ப கேட்டிருக்குது எத்தனை மூலுக்கு? 5 மூலுக்கு. அப்ப இது என்ன செய்யணும்? 5ஆல பெருக்கணும். அதை நீங்க 5ஆல பெருக்கணும். பெருக்கினா எவ்வளவு வரும்? என்னது எவ்வளவு? ஓகே, வெரி குட். அப்ப இந்த கேள்வி விளங்குச்சா? அந்த மூணும் ஷூரா விளங்குச்சா? 2 பேருக்கும் அந்த திணிவு மூலக்கூறு எண்ணிக்கை, திணிவு, மூலர் திணிவு அதெல்லாம் போட்டு குழப்பிக்க வேணாம். நான் தந்த ஷார்ட் நோட்ஸ்ல நல்லா பாருங்க. மூலக்கூறு எண்ணிக்கைனா என்ன, திணிவுனா என்ன, சார் மூலக்கூற்று திணிவுனா என்ன, சாரணை திணிவுனா என்ன, மூலர் திணிவுனா என்ன, எல்லாம் தெளிவா இருக்கணும். விளங்குச்சா? எல்லாம் சொல்லிட்டேன் நான். டவுட்டா இருக்கு வீடியோ நீங்க திருப்பி பாருங்க. நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணி லிங்க் தரேன். அந்த வீடியோ நீங்க திருப்பி பாருங்க. திருப்பி ஸ்லோவா வச்சு பாருங்க, ஸ்பீடா வச்சு ஏதாவது செஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி நல்லா விளங்கும் கிளியரா. ஓகேவா? ஏன்னா இது அடிக்கடி வர. இப்ப அந்த 2019 7வது கேள்வி டக்குன்னு செய்ய இயலுமான்னு பாருங்க. ஒரு நிமிஷம் டைம் தரேன். 2019 7வது கேள்வி போங்க டக்குன்னு. இப்ப சரியா செய்ய. விளங்குதுடா லூசேன். சவுண்ட் வர்றா டேய்.
ஓகேவா? செய்ய வேண்டிச்சா? செய்ய இந்த ஆன்சர் வந்துச்சு. என்ன ஆன்சர் வந்துச்சு? 3வது ஆன்சர் வந்து இப்போ செஞ்சீங்கன்னா இல்லாட்டி முதல்ல செஞ்சீங்களா? இப்போ விளங்குச்சா? தெளிவாக விளங்குச்சா? இந்த கேள்வி மட்டும் இல்ல, இனி இந்த பாடம் தொடர்பா எந்த கேள்வி வந்தாலும் தெளிவா செய்யணும். ஏன்னா எல்லாமே சொல்லிடுவேன். சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. நீங்க இதை மறக்க கூடாது, இது அப்படியே ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? 5 வருஷ பேப்பரே எடுத்து இந்த கேள்வி எங்க இருக்குன்னு தேடி தேடி செஞ்சு முடிக்கணும். இன்னைக்கே செஞ்சு முடியுங்க. இன்னைக்கு ஸ்கூல்ல எது கிளாஸ் இருக்கா உங்களுக்கு? எத்தனை மணிக்கு போகணும்? 8 மணி வரைக்கும் டைம் இருக்குதுன்னு இப்போ 6 மணி கிளாஸ் முடிஞ்சோடனே போய் தூங்காம எடுத்து இப்பயே பார்த்து முடியும். சரியா? இப்பயே செஞ்சு முடியும். அவ்வளோ தேடி பாருங்க. மட்டும் நீங்க தான் தேடணும். பாஸ்ட் பேர் இருக்குது கையில 2 பேர்ட்டையும் கண்டிப்பா பாருங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களும் கண்டிப்பா என்ன செய்யுங்க, பாஸ்ட் பேர் எடுத்து வீடியோ பார்த்து முடிச்ச உடனே கேள்வி எல்லாமே செஞ்சு பாருங்க. இப்போ ஒரு கேள்வி செய்ய என்ன மாதிரி அவ்வளோ கேள்வியும் செய்ய இயலும். செய்ய இயலாத கேள்வி, ரொம்ப கஷ்டமான கேள்வி மட்டும் என்னட்டு கேள்வி நான் அதை மட்டும் விளங்கப்படுத்தி வரேன். சரியா? இப்போ இந்த கேள்வியில உங்களுக்கு டவுட் இருக்கா? முதலாவது ஆன்சர் என்ன? இந்த கேள்வியில முதலாவது ஆன்சர் என்ன? இதுல முதலாவது ஆன்சர் கொஞ்சம் வாசிங்க. இந்த கேள்வியில 19 7வது கேள்வி. அப்ப சார்மூல கூற்று திணிவு 56னா ஒரு இரும்பு அணு திணிவு 86ஆ? 56. அப்போ ஒரு இரும்பு திணிவு எவ்வளோ? ஒரு இரும்பு அணு திணிவு எவ்வளோ? என்ன செய்யணும்? இது ஒரு இரும்பு திணிவை காண்கிறதுக்கு என்ன செய்யணும்? அதை போட்டு என்ன செய்யணும்? அதை என்ன செய்யணும்? அதை வச்சு அது திணிவு இல்லை, அது எண்ணிக்கை. சரியா? அது இந்த 56 என்ன செய்யணும்? 6.0222 தர 1023 நீங்க பிரிச்சீங்கன்னா ஒரு இரும்பூட்டு திணிவு வரும். ஒரு இரும்பு அணு திணிவு வரும். சரியா? ரெண்டாவது ஆன்சர். அப்ப அது பேல. அந்த ஆன்சர் பேல. ரெண்டாவது ஆன்சர். ரெண்டாவது ஆன்சர் 56 தான் கொண்டு இருக்குமா ஒரு இரும்பு மூணுல? 56 இருக்கும் இல்ல. 6.022 தர 1023 காணப்படும். ஓகே, அடுத்த கேள்வி. அப்ப அதுவும் பேல. அடுத்த ஆன்சர். இது ஓகேவா? ஓகே. 56னா 6.022 தர 1023 இருக்கும். 56ங்கிறது ஏன்னா ஒரு மூணுல 6.022 தர 1023 இருக்கும். ஒரு மூணு இரும்புல மட்டும் இருக்காது. ஒரு மூணு நீங்க காமன் யூனிவர்சிட்டி எடுத்தாலும் பரவாயில்ல, ஒரு மூணு மார்க்கர் எடுத்தாலும் பரவாயில்ல, ஒரு மூணு பேனா எடுத்தாலும் பரவாயில்ல, எல்லாத்துலயும் எவ்வளவு காணப்படும்? 6.022 தர 1023 காணப்படும். அடுத்த ஆன்சர் 4வது. சரியா? இது 56 அணுக்கள் சேர்ந்தா 6.022 தர வருது. திணிவு அப்படி சொல்றாங்க. 56ங்கிறது திணிவு, ஒரு மூலோடு திணிவு. அப்படி இல்லாட்டி அது என்ன சாரண திணிவு. சரியா? இரும்பினுடைய சாரண திணிவு, மூலர் திணிவு எல்லாமே 56 தான் வரும். விளங்குதா? இரும்புன்னு மட்டும் தான் கேட்கறாங்க. இரும்பு வேற ஏதாவது மூலக்கூட சேர்ந்து இல்லை, இரும்புன்னு தனியா இருக்கு. இரும்பு சாரண திணிவும் சார் மூலக்கூட்டு மூலர் திணிவும் என்னது சமனா வரப்போகுது. இதுக்கு அழகு வரும், இதுக்கு அழகு வராது. இது 56ன்னு மட்டும் வரும், இதுக்கு 56 கிராம் மூல் மைனஸ் வரப்போகுது. சரியா? அப்ப இது சாரண திணிவு 56னா என்ன? 6.022 தர 1023 எண்ணிக்கை அணுக்களை எடுத்து பாத்தீங்கன்னா, இரும்பு அணுக்களை எண்ணி பாத்தீங்கன்னா அவருக்கு திணிவு எவ்வளவு இருக்கும்? 56 காணப்படும். கிளியரா? இந்த கேள்வி விளங்குச்சா உங்களுக்கு ஃபுல்லா? ஓகே, அப்ப நம்ம கிளாஸ் முடிப்போம். சரி, அப்ப நம்ம கிளாஸ் முடிப்போம். ஓகே ஓகே, இப்போ கேள்வி செஞ்சு பாருங்க. சரியா? முடிச்ச உடனே. ஓகே.